பத்ரி அடே பாலையா அலெக்ஸ் இந்தியன் படத்தை ரீமேக் பண்ணானே, அது பாத்திருக்கியா? பாலையா இந்தியன் ரீமேக். அலெக்ஸ் விக்னேஷ் இல்ல ப்ரோ இல்ல கப்பல் ஏறிட்டாரா? இல்ல இன்னும் இல்ல இன்னும். இது ஆளை ஒரு காண நிமிஷம். பேசுற காண கிடைக்குதுன்னு எனக்கு கல்யாணம் என்ன பண்றாரு. வருவாரா காணகள் எல்லாம் போய் கட்டி பிடிக்கிறியா? வருவாரு வரும்போது வருவாரு. பத்ரி. ஆயிரம் பேர் பாவண்டா. உருண்டு வருவாரு. சரி இருடா ஒரு நிமிஷம். பத்ரி இந்தியன் 2க்கு 1000 கோடி ஒன்ன மார்க் வச்சுங்க தேடுமா இருக்கு. ஏன்டா மதனே அவன் ஏன்டா நோண்டி நிக்கிற? விக்னேஷன் வந்துட்டாரா? என்ன ப்ரோ சிம்பிளா இல்ல ஒரு கேள்வி இல்ல கேட்டா அதுக்கே இல்ல மதன விக்னேஷ் மதன விக்னேஷ் ப்ரோ என்ன ப்ரோ மதன் மதன் இருபதாயிரம் ப்ரோ. ஆதி ஒரு நிமிஷம் இருடா. இருங்கடா எங்க ப்ரோ மதன் ஆளை நாங்க காணோம்? இருங்கடா ஒரு டேய் நிமிஷம் ரெண்டு பேரும் பதில் சொல்லுறேன். மதன் நாங்க மதன் இருடா மதன் நாங்க உங்கள மாதிரி 150 கோடி வசூல அனுப்பின பார்த்தா 400 கோடின்னு சொல்ல விக்னேஷ் ப்ரோ மாட்டோம் மதன். நான் உனக்கு 500 தெளிவா கோடி நாங்க கேட்டேன். எங்களுடைய டார்கெட் எங்களுக்கு 500 கோடி. நான் அப்படிலாம் கேட்கல. ஒரு நிமிஷம் அந்த கீர்த்தி படத்து சக்தியோட மேல செட்டில் எனக்கு ஆயிட்டீங்களா? இருடா ஒரு நிமிஷம். அலெக்ஸ் 500 கோடி ஆண்டா. டே அந்த லெரினை தூக்கி வெளியில போடுங்கப்பா கொஞ்சம். அந்த படத்து மேல தனியா கட்டினுக்கிற. பத்ரி எனக்கே அந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு பத்ரி. இல்ல இல்ல என்ன கலாய்க்கிறதா நினைச்சேன், கொஞ்சம் ஃபேவரா சொல்லுவோம். ஓகேவா? சரி விக்னேஷ் சொல்லு. இல்ல இல்ல சார் இல்ல ப்ரோ பத்ரி ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ ஐயா அலெக்ஸ் என்ன விக்னேஷ் ப்ரோ இப்படி சொல்லிட்டேன். ஆதி இருடா. பத்ரி டேய் கேக்குதா? ப்ரோ எனக்கே தான்டா படத்து மேல நம்பிக்கை இருக்கா? நான் நார்த் இந்தியா ஒரு நிமிஷம் நார்த் டேய் இந்தியால வந்து கத்தாதீங்கடா. இல்ல இல்ல ப்ரோ இந்த லெரின் இருக்கானே இங்க வர்றது உனக்கு என்ன இருந்தாலும் கெஃபேலியர் இல்ல எங்க இருக்கு எனக்கு தெரியல. என்ன அப்புறம் விக்னேஷ் ப்ரோ நாளைக்கு அரண்மனை 4 போறீங்க தானே? சிரிக்கடா, சிரிக்க அரண்மனை கலாச்சிட்டான். 4 ரொம்ப முட்டு விடு ஆதி. நீ என்ன அந்த படத்துல என்ன விஷயம் வச்சிருக்கியா? எனக்கு புரியல. காசு வாங்கிருக்கியா? டேய், எனக்கு ஒரு டவுட்ரா இரா. அவனுக்கு வருஷம் வருஷம் அவனுக்கு ட்ராக்கரை வச்சு ஆன்லைன்ல பிரீமியர் போட்டு நான் பாசிட்டிவ் மாதிரி தான் காட்டுவானுங்க குறுக்கால அரண்மனை. கவசி அலெக்ஸ் எல்லாருக்கும் ஊராங்க. சரி குறுக்கால கவசி வந்த மாதிரி இவன் ஊரான் பாரு. நான் விக்னேஷ் ப்ரோ அரண்மனை பாசிட்டிவ் உப்பு போட்டுங்கிறான் ப்ரோ இந்த லவடி. யாரு கூப்பிட்டு இருக்காண்டா. படம் வந்து பிளாக் பஸ்ட் போட்டுருக்காண்டா இப்பயே அவன். டேய் பெர்ஃபெக்ட் சம்மர் என்டர்டெய்னர் ஹாரர் அண்ட் எனக்கு காமெடி போத் வொர்க் அலெக்ஸ் வெல். என்னடா கடைசி படம் முடிஞ்சது கடைசியில வர சாங்க பாத்துட்டுதான் சூப்பர் போட்டிருக்கா போல. டேய் நான் இல்லடா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன். இந்த ட்ராக்கர் பாட மட்டும் நம்பாதீங்க. ஏய் எல்லாம் போட்டவங்க என்ன தெரியுமா சொல்லிருக்கானுங்க, விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு போட்டிருக்காங்கடா. டேய் மயிரை சொல்றா என்னடா பெரிய டிஜி ஒர்க் நல்லா பத்திரி கேக்குதா உனக்கு? நான் உடைய இந்த கொஸ்டின் திரும்பி கேட்டேன். அலெக்ஸ் நைட்டே வருமா அலெக்ஸ்? ஒரு நிமிஷம் இருடா. குறுக்கால வந்த மாதிரி என்ன கத்திட்டு இருக்க? அவன்கிட்ட பேச போனா என்ன வேற சொன்ன மாதிரி குறுகால தான் பேசுறேன். காண்டாவாடா என் மேல ஆல்ரெடி மேல காண்டில் இருக்கேன் பத்திரி. சொல்றா. அந்த படத்தை ஏன் உனக்கு சொல்றேன்னா, அந்த படத்தை நார்த் இந்தியாவில வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணல, ஒன்னும் பண்ணல, சும்மா வச்சிருக்காங்க இந்தியன் டூவை. சரி ஏன்டா மதன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா பாத்தியா? லைக்கோட ஃபிளாஷ் சொல்றேன்டா, அதான் உண்மை. அது ஒண்ணும் இல்ல, அவங்க கூட லைக் கடப்புல கிடக்குது இல்ல. இல்ல எப்படா படம் வர போகுது? ஆடியோ லான்ச் அதே ஏன்னா லெரின் ப்ரோ சன் டிவில வர ஆடு மாதிரியே 40 நாள் கொடுத்துருக்காண்டா அக்ரிமெண்ட். அவன் வாய்ஸே அப்படிதான்டா. நெட்ஃபிளிக்ஸ் அவன் பைத்தியக்காரன். சன் டிவில வர ஆட் மாதிரியா? பிரித்திவேடா ப்ரோ அவளா அதெல்லாம் பிகினி போட்டு வராம பாரு. இவனை பார்த்தா பிகினி மாதிரி. ஆனா இல்ல என்ன கேட்டா ஆன்லைன்ல செம்மையா பண்றானுங்கப்பா. என்ன கேட்டா அரண்மனை தெரியாதா இதே வேலை பண்ணானுங்க. லெரின் லைஃப் மேல வர லெரின் ஒரே சலிப்பா இருக்கு நண்பா. பின்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்றாரு. என்ன கேட்டா என்ஜிகேக்கு இந்த படம் எவ்வளவு பரவாயில்ல. ஆனா இந்த படத்தையும் நான் சரியான பைத்தியக்காரன் இல்லைங்க உண்மையான. எல்லா படத்தையும் வயசே பேண்ட் இந்தியன் மட்டும் இல்ல அவன் சொல்றா இருந்தா வரிசையா பேண்ட் படத்தை கையில் வச்சுட்டு 30 நாள் கொடுத்துருக்கான் அந்த கீழ எல்லாத்துக்குமே. இந்தியனும் 30 நாள் கொடுத்துருக்கான். இந்தியனும் 30 நாள், வேட்டையனும் 30 நாள். உங்களுக்கு சரியான அப்டேட் இல்ல. நார்த் இந்தியால கிளிக்க போறீங்க எனக்கு புரியல. எல்லாத்தையும் தூக்கிட்டு சரி மதன ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணலாம் மதனே. வருதுன்னா நான் சொல்றேன்டா உண்மை. இருடா கடிக்காதீங்கடா. பெரிய வாய்ப்பு இருக்க படம் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த படத்தை 30 நாள்ல சேட்டர் கொடுத்து ஐமேக்ஸ் எடுக்க மாட்டேன். புரிஞ்சுக்கடா. அடுத்த படத்துக்கு ரிலீஸ் டேட் போட்டுட்டு ஷூட்டிங் பண்றாங்க. ஒரு நிமிஷம் லியோக்கு என்ன பிரச்சனை வச்சோ அதே தான் இன்ஜினியரிங் பண்றான் அவன். அது சொல்லு.
பேசாம விடாமுயற்சிக்கு தண்ணி ஊத்தி போட்டு பேசாம குட் பேட் அக்லிக்கு போயிருங்க. ஆமா அவர் அடுத்த படத்துக்கு போற போல 10 நாள் ஷூட்டிங். அடுத்த படத்துக்கு ரிலீஸ் டேட்டே சொல்லிட்டாங்கப்பா. ரிலீஸ் டேட்டே சொல்லிட்டாங்க. ஒருத்தர் கோஸ்ட்ல இருந்து கை தூக்குற அளவுக்கு பண்ணிட்டீங்களா? சொல்லு bro. இல்ல மேல அனுப்புனல அந்த இது சொன்னீங்கல்ல நெஞ்ச மரத்துல. ஆக்சுவலா இந்த படம் பிளாப், ஆனா ஹீரோ ஹிட் தெரியுமா? ஏன்னா எல்லாருமே இவனோட சேலரி ஏறிச்சு அந்த படத்துக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ். என்ன நடிப்பு தெரியுமாடாடி அந்த படத்துல? ஆனா இது இந்த படத்துல கீர்த்தி செட்டியை மட்டும் நடிக்க விட்டுருந்தா இன்னும் ஹிட் ஆயிருந்திருக்கு. ஹீரோயின் கஞ்சா அப்படிதாங்க. ஆனா இந்த ஹீரோயின் வந்து மதனு நிஜமாடா இது மேல பார்க்க வர்றது ஜாஜி அப்படின்னு வாண்டாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு மேல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் பாஸ் நான் மேல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப என்ன வீடியோ பாப்போம். எப்படா அப்படியெல்லாம் விட்டுட்டா இருப்பானுங்க வீடியோ எடுத்துட்டு. பாக்க முடியாது. என்னடா மதன் 3 பேரும் உண்டான ரீச் மார்க் மாட்டேன்ல நீங்க. படம் ஷூட்டிங் மாதிரி பண்ணிருக்கானுங்களா? ஒரு நிமிஷம். இல்ல எதுக்கு இந்த மாதிரி பண்ணானுங்க? நான் மேல தெளிவா போட்டுருக்கேன். படிக்கலையா? படிக்கல, வீடியோ தான் பார்த்தேன். வேணாண்டா படிக்கலாம். அலெக்ஸ் இது என்ன போட்டுக்குது அப்படியே பாருன்ற மாதிரி கேக்குறேன். அதான் நேரம் படின்றான். என்னடா இது? நான் வீடியோ தான் கிளிக் பண்ணி பார்த்தேன். இவனுங்களே இந்த இன்ஸ்டால ஸ்வைப் பண்ணிட்டு போவானு வீடியோவை, இவனுங்க படிக்க போறானுங்க, இருந்து படிச்சு வீடியோ பார்க்க போறானு. அலெக்ஸ் ஒரிஜினலா செத்தா வீடியோ பாத்துருக்கான் அலெக்ஸ். இப்ப நம்ம என்ன கேட்டா இல்ல விக்னேஷ் ப்ரோ, இப்ப சென்னையிலே அதிக வடக்கான் எல்லாம் பரவிட்டானுங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க வடக்கானா பரவி எல்லா கடையிலும் வடக்கான் ஆயிட்டு, என்ன கேட்டா இப்ப தெலுங்குக்காரனோட ஹிந்திக்காரன் கூட நம்ம மிங்கிலாடுவோன்னு போல இருக்குது. ஹிந்தி பாட்டுலாம் கேக்குறோம். கல்யாணத்துக்கு வந்தேன்னா நீங்க சென்னைக்கு வந்துட்டு சொந்தக்கார விட்ட கல்யாண தீபாவளி விருந்துக்கு போறேன். ரோட்ல வந்து வடக்கன் வந்து சரக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, கலாட்டா பண்ணிக்கிட்டு. இதெல்லாம் பண்ணுவீங்க இப்ப புதுசா இருக்கு. இல்ல அது பழைய காலம். நீங்க எவ்வளவு காசுக்கு பண்றீங்க? நாங்க சரையா அடிப்போம். வடக்கண்டா அவனு தொல்லதாங்க. மதனை போய் ட்ரெயின்ல உட்காந்து போனா நாங்க பெகடி வச்சிருக்கோம். நாங்க பேக்க மாதிரி பேசுவோம். இல்லடா அலெக்ஸ், இல்ல இதே இது அவங்களோட இடத்துல நாம குடிச்சிட்டு பண்ணா என்ன இல்ல யோசிச்சு பாரு. அதுதான்டா நம்ம ஆக்கள் ஒண்ணுமே பண்ண இல்ல. நீ இத்தனைக்கு நீ அங்காள பக்கம் மும்பை பக்கம் வடக்கு பண்ணேன்னா உனக்கு தெரியும். ஒண்ணும் பண்ணிடல. எஸ்ஜே மாதிரி பேசுற ப்ரோ. எஸ்ஜே சூர்யா மாதிரி பேசுறேன். சரி, ஆளால காசு அனுப்பி விடுங்க. நல்லா முதல்ல இந்த ஆன்லைன் ரிவ்யூ எல்லாம் அனுப்பாதீங்கடா. என்னைக்குமே ஆன்லைன் ரிவ்யூ ஒரு பிளாக் பஸ்ட் பாக்குறானுங்க எல்லாம் உட்காந்து. நானும் பார்த்தேன். பயங்கரமா போயிட்டு இருக்கு. சரி அலெக்ஸ் போல் கண்டக்ட் பண்ணிருக்கீங்க. தமன்னாவா இது பேர் என்னது? ராஷிகண்ணாவா? எனக்கு ராஷிகண்ணா தான். எனக்கு தமன்னா தான் ப்ரோ. ராஷிகண்ணா ஆனா விக்னேஷ்னே போல் கனெக்ட்னா போத் செலக்ட் பண்ற மாதிரி போடுனேன். கேக்குதா? இது போடுங்க, தமன்னா ராஷிகண்ணா ஆர் போத், அந்த மாதிரி 3மே. இல்ல ப்ரோ 2 போடு ப்ரோ. இல்ல 2 போடு ப்ரோ. 3 எல்லாம் வேணாம் ப்ரோ. 3 அலெக்ஸ் அந்த பேயா நடிக்கிறது கீர்த்தி செட்டியாண்டா. அதையும் தூக்கி உள்ள போட்டு விடுங்க. ஏன்டா உனக்கு அங்கேயேதான் கை போகும். ஆனா என்ன கேட்டா இல்ல ப்ரோ, இப்ப இல்ல இத்தனை பார்ட் எடுக்கிறானே, பேட்டர்னாவது மாத்தணும்ல. அப்படியே கேவலமா அதே பேட்டர்ன் எடுப்பான் ப்ரோ. அதான் டென்ஷன் ஆகுது. ஆனா நம்ம லாரன்ஸ் இதுக்கு தான்டா வெயிட்டிங் ப்ரோ. லாரன்ஸாவது ஃபிளாஷ்பேக் மாத்துவான்டா. இங்க அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் தான்டா இருக்கும் என்ன கேட்டா. அதான் பாப்போம் நாளைக்கு. பைரசில வராதுடா. பிரீமியர் தானே விட்டுருக்காங்க. நாளைக்கு காலைல வந்துரும். நாளைக்கு முதல்ல வந்துரும். அலெக்ஸ் சொல்லு.
அதுக்குள்ள பைரசியில பார்த்து ஆள் போடணும்னு ஆசைப்படுறான் பாத்தியா. ஒண்ணும் இல்லடா ஐரா, ஏதாவது நேவல் சீன் வச்சிருக்கானா, ஏதாவது கில்ற சீன் வச்சிருக்கானான்னு பாக்குறதுதான் போறானுங்க. அதான் இல்ல விக்னேஸ்வர் யோசிச்சு பாருங்களேன், பேய் படம் இருந்தா ஏன்னா பேய் பிடிக்குமான்னு கேட்டா இவனுங்க பேய் இடுப்பு பிடிக்கிறாங்க. இதான் தமிழ் சினிமா. நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டாருக்கு போற பிளான் இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் இல்ல வர்ற வாரம் கில்லி திரும்ப போறோம். கில்லி திரும்ப போறியா? ஆமா, கில்லி வர்ற வாரம் திரும்ப போறோம். அதுக்கப்புறம் டெட்புல் தான். நீ கேர்ள் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு ரேவந்த் அப்புறம் இந்த ஹரிஷ் ப்ரோ இவங்களோட தான். ஓ டேய் என்னது ஹரிஷ் ப்ரோ அவர் தானே கனடாக்கு போயிட்டாரு. டேய் உருட்டுறியா? அந்த ஆள் இங்க வந்திருக்காருடா, அதனால எல்லாரும் திரும்ப போறோம். அவர் பாக்கல தமிழ்நாட்டுல, இப்பதான் பாக்குது. மரியாதை நாம அந்த ஆள் எல்லாம் உங்களை சொல்றான். டேய் அத நான் இல்ல அவரை ஏன்டா அவர் வரலடா, அவர் கடலூர்ல. விக்னேஷ் ப்ரோ ஆசையை பாத்தீங்களா? உங்களை திட்டணுமா? இல்லடா நீ அவரை ஹரிஷ் ப்ரோ அந்த ஆளு ஹரிஷ் சொல்ற. டேய் முதல்ல எங்களுக்குள்ள பேசுகிறது அது வேற, ஆனா நீ பண்ற பாத்தியா? நான் எங்கடா பண்றேன்? விக்னேஷ் ப்ரோ எப்ப போறீங்க? இவன்டா நீ உனக்கு தெரியுமா? இதான் நீ சொல்லவே தேவையில்ல. விக்னேஷ் ப்ரோ இல்ல மேல போல பாரு. ஷாம போடு, ராசிகண்ணா தான். ராசிதான் மாமே, ராசிகண்ணா தான். உண்மையிலே ஒரு டேஸ்ட் ரசனை இருக்கிறவனுக்கு ராஷ்மிகா பிடிக்கும். எனக்கு வேற வழி இல்ல, தமன்னா தான்டா. எப்ப ராசிகண்ணா கிரிஞ்சு தான் நடிக்க தெரியாது. தமன்னா விட வாடா, இல்ல தெரியாம கேட்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல கோடை புறம் யார் தெரியுமா? இல்ல 2 விரல்ல 2 சேர்த்தா எது விழும்? யாருக்கு காவாலா பிடிக்குமோ அவனுக்கு தமன்னா போடும். நான் தமன்னா தான்டா போட்டேன். தமன்னாக்கு ஓட்டு போட்டேன். அது என்ன தமன்னா போட்டேன் பெருமையா இருக்கா? அதான் தமன்னா ஓட்டு போட்டேன்டா. போட வேண்டியது. ஒரு நிமிஷம் அங்க பாருங்க, ராசிகண்ணா லீடிங். சாமி ப்ரோ யாருக்கு போட்டீங்க? நான் தமனாக்கு தான் ப்ரோ போட்டேன். அலெக்ஸ் யாரா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்க அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஓட்டிங் போடுங்க. யாரும் தெரியும். விக்னேஷ் ப்ரோ தமன்னா போட்டோவும் மற்றவாண்ட போட்டோவும் எல்லாரும் பாத்துட்டாங்க. சும்மா ஏதோ புதுசா பாட்டு சொன்னல எண்டில் தான் போடுவாங்க. அது மாதிரி போட்டாங்க. எண்டிலே போட்டுருக்காங்க பாரு. எப்பவுமே எண்டில் தான் ப்ரோ போடுவான். பின்ன நடுவுல அவனுக்கு ஸ்கிரீன்ல போடுவாங்க பார்த்தா எண்டில்ல போட்டு வச்சிருக்கான் பாருங்க. ப்ரோ டபுள் மீனிங்கா கதைக்காதீங்க ப்ரோ. சிங்கிள் மீனிங்கா எப்படியா இருந்தாலும் அந்த பிட் படம் ஓடாம தான் போகுது. எதுக்கு அந்த ஓடாத பிட் படத்துக்கு இவ்வளவு பில்டப்னு எனக்கு ஒன்னும் புரியல. அவனுக்கு வந்து படத்துல ஒண்ணும் இல்லன்னு தெரிஞ்சுதான் எல்லா டிராக்கர்ஸுமே கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த படம் ஆஹா சம்மாடா இல்ல ப்ரோ, பிரீமியர் போட்டு ஆன்லைன்ல காசு கொடுக்கும் போதே இது நார்மல் படம் தெரிஞ்சிருச்சு. என்னதான் பண்றானுங்க? அலெக்ஸ் இப்படித்தான் நாம சொல்லுவோம், நம்ம பசங்களே போயிருவாங்க. தமிழ்நாடு ஏத்தி பாடுறா, அதுல எதுவும் தப்பு இல்லடா. இப்போ போர்ச்சா பாரு, அது ஏன் போவோம்? இல்ல அலெக்ஸ், இப்ப மேல இந்த மாம்சம் இந்த புல் போட்டுருக்காப்ல, அதுவே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தப்பு. ஏன்னா தமனாவால ஒரு படமே 700 கோடி, சாரி 700 இல்ல 350 கோடி அடிச்சிருக்குது தமிழ்நாட்டுல. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச அதே ஆள் நடிச்ச படம், அடுத்த படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகி அது 30 கோடி கூட பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போனது. எல்லாத்துக்குமே தெரியும். தமன்னாவாலதான் அந்த படம் ஓடுனுச்சு. அதனால புரிஞ்சுக்கோங்க தமன்னாவுடைய வேல்யூ கெப்பாசிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. இல்ல என்னது இது திடீர்னு தமன்னா விசுவாசம் தமிழாக தனியா கத்தாதடா சொல்றேன். இதுதான் வந்து மேக்ஸ் வேல்யூவா ப்ரோ? ப்ரோ மேல போல பாத்தியா யார் வெண்டதுன்னு? தமன்னா தான்டா லேடிஸ் எருமை முடியட்டோம்டா, ஏன்டா அழுவுற? அப்புறம் பாப்போம். சொல்லு ப்ரோ. போன சொன்னது நியாயத்தான். சரி, ஏன்னா
தமன்னாக்காக ஜெயிலர் ஊழிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லன்னா அடுத்த படம் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பேருக்கு எடுத்துக்கணும். அப்ப அந்த சூப்பர் ஸ்டார் யாரு? தமன்னா தானே சூப்பர் ஸ்டார். விக்னேஷ் ப்ரோ. இல்ல விக்னேஷ் ப்ரோ. இப்ப அவங்களோட இவர் இந்த நேம் பண்ணாதான் எனக்கு தெரியலடா. அலெக்ஸே இல்ல மாமே நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் மச்சான். ஒரு நிமிஷம் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்னன்னா இந்த காவாலியா சாங் வந்தப்போ உங்களுக்கே தெரியும். காவாலியா சாங் யாருக்காக போய் பார்த்தாங்க அந்த டைம்ல. தம்மானாத ஒரு ஹிந்தியில ஒரு படம் வந்து என்ன சக்க போட்டு போட்டதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாட்டு ரியாக்ஷன் தான் இந்த காவாலியா பாட்டை வந்து எல்லாம் தலையில முக்காடு போட்டு பார்த்தவனுங்க அதிகம். அதுதான் நிறுத்துங்கடா, ஒரு விஷயம் நோட் பண்ணல. இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். வந்து அந்த சாங் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா இந்த கேரளால யானை கூட அடிச்சு காவலையா சாங் தான். ஓகேவா? இதே தமிழ்நாடு ரஜினி மட்டும் ஆடி இருந்தாருன்னா யானை என்ன நடக்குதுங்க? இதே காவாலியா போட்டுக்க ரஜினியா இல்ல அவர் மட்டும் ஆடி இருந்தா பார்க்க முடியல மாமே. அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அலெக்ஸ் இல்ல வெயிட் பண்ணு. காவாலால வந்து மாமனாரோட அவ ஆடினா, மற்றவ வந்து மருமகனோட ஆனவா. 2 பேரும் பாத்தி எப்படி வந்திருக்காங்கன்னு யாரு சொல்லு. அதே அது ஒண்ணும் இல்ல விக்னேஷ் ப்ரோ. நம்ம கீர்த்தி சிட்டி எல்லாம் கூட்டு வந்தாங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன் வரும் அதை சொல்லுங்க. ஐயோ மியூட் பண்ணிருக்கேன். அடுத்து ரிமூவ் பண்றேன். சரியா? அந்த கன்னுகள் எல்லாம் இந்த பக்கம் திரும்ப கூடாது. பாசான டைலாக் தமாசா சொல்லி வச்சுக்கீங்க. அதுதான் அதுக்காக தான் அடுத்த குட் பேட் அக்லியில நடிக்க வைக்கிறாங்க. ஓகே ஓகேதான்ப்பா. அஜய் சார் மதன் இல்ல குட் பேட் அக்லி அவனும் மதி எடுத்தது இல்லடா. இவனுக்கு தான்டா கத்தினுறானுங்க. கூட தெரியாதுடா. அவனுங்களே மதிக்கலடா. ஏன்டா நீங்க ஐயா ராசா நேத்து தீனாக்கு என்ன நிலைமை ஆயிருக்குன்னு எல்லாம் பாத்துருப்பீங்க. இதுதான் அப்பவும் நடந்தது. இவனுக்கு பில்டப் பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாத்துட்டீங்களா நீங்க? கில்லிக்கு எப்படி இருந்துச்சு, அங்க எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்களா இல்லீங்களா ரியாக்ஷன்? இதுதான் கோரை வந்து தமிழ்நாடு ஹை கொடுத்தாரு பாடுறா பயங்கரமா. வேல்யூ தெரியுமானே வேல்யூ தெரியுமா? இல்ல கோரே ப்ரோ தமிழ்நாடு வேல்யூ தெரியாம காய்க்கிறானுங்க. நயன்தாரா கூட அவ்வளவு ஃபேமஸ் இல்ல. தயனா லேடி சூப்பர் ஸ்டார். அலெக்ஸ் மேல பாடுறா தமன்னா தான் லீடிங். அதான் தெரியல. நேற்று தீனா படத்துல வந்து ரிப்பீட் சாங் கேட்டேன். ஒரு ஸ்கேனிங் செய்தாலே அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா வந்து ஒண்ணு போட்டு வச்சிட்டானா. அந்த பாட்டு வந்து என்னாச்சுன்னா அப்ப அஜித் அடுத்த படத்துக்கு போயிட்டான். அஜித்தை கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஒரு பாட்டு ஒண்ணு வைக்கலாமே எடுத்த பாட்டு தான் அந்த பாட்டு. டிஃபரெண்ட் நல்லாவே தெரியும் பாருங்க. அதுல நல்லா பம்பெல்லாம் அடிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாப்ல. இல்ல இந்த தமன்னாண்ட டேட்டி ஸ்டோரிஸ் யாருக்கு பிடிக்குமோ எல்லாரும் மேல லைக் போட்டு தமன்னா லேடி சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுங்க. நான் தமன்னாவுக்கு ஓட்டே போட்டேங்க. லைக் என்னங்க லைக்? அந்த டேட்டி ஸ்டோரிஸ் இருக்கு தானே பார்ட் 2 அது பாத்துருக்கீங்க. அதுக்காகவே போடுங்க லைக். இதுல பாத்தியா இசை மென்டல் விசஸ் ரியல் மென்டல். ரஜினி இசைதான் இது. இளையராஜா விசஸ் ரஜினி சண்டே. என்னடா கடைசியில ரஜினிக்கே கொடுத்து விட்டான். அவன்லாம் மதிக்க மாட்டான்டா. யாரையும் மதிக்க மாட்டான். அவனுக்கு தேவைதான் காப்பிரைட் ஆயிடுச்சுன்னா பண்ணி விட்டுருவான். டிஸ்கோவா கேட்டீங்க வச்சா மாதிரி இளையராஜா கீழே வேடிங்க. இளையராஜா என்ன பண்ணா ப்ரோ? இளையராஜா டிஸ்கோ பாட்டை வந்து காப்பிரைட் கேட்டான். ஒண்ணு ரிமூவ் பண்ணி விட்டுறணும் பாட்டை, இல்லன்னா காசு தந்துடணும். அந்த மாதிரி கேட்டோம். அதான் காசு கொடுத்துரும். டோட்டலா பங்கு பெரியன்ட்டான். அவ்வளவுதான் கேட்டேன். அலெக்ஸ் காசு கொடுக்காம இவன் போட்டிருப்பான் அனிருத்.
இல்லடா ரைட்ஸ் யாரும் பெருசா வாங்க மாட்டாங்க. அவன் இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப விஜய் படத்துடைய பழைய பழைய பாட்டுலாம் எடுத்து போடுறாங்கல்ல, எல்லாத்துக்கும் நிப்பாங்க. சில பேர் வாங்குவாங்க, அலெக்ஸ் இல்ல விட்டுருவாங்க. சர்க்கார் ஃபங்க்ஷன்ல எடுத்து போட்டாங்களே அதுக்கே காப்பிரைட் இஷ்யூ வந்து ஸ்கிரீன்ல ஈவன் வந்தா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் இசை இசை அதான் அவன் பேர் என்னது? அப்பவும் மறந்து போகுது. இளையராஜா. இளையராஜா இல்ல இளையராஜா. இளையராஜா இந்த ரஜினி மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுவோம். பைத்தியம் அவன். அதான் சொல்றேனே, மனநல மனநல கமலுக்கும் கொடுத்தா கமலுக்கும் கொடுத்தா ஆனா அலெக்ஸ் ஸ்டேஜ்ல இல்ல, இந்த ஸ்டேஜ்ல வந்து இளையராஜா இல்ல இரு ஸ்டேஜ்ல வந்து என்னத்தவன் சொல்லுவான், நான் ரஜினிக்கு நல்லா போட்டேன். அது ரஜினியே சொல்லுவான், எனக்கு இளையராஜா நல்லா போட்டான். கமலுக்கு நல்லா போட்டா அலெக்ஸ் கமல் ஒத்துக்குவான் வந்து. இளையராஜாவோட பாதி பாட்டுல நல்லா பாடி கொடுத்ததே வந்து எஸ்பிபி தான். அவரு ஒரு மேடையில பாடிட்டு இருக்கும் போது வந்து ஒரு காப்பிரைட்னு நிமிஷம் சொல்லிட்டு இல்ல, புடுங்க பாத்தியா? விக்னேஸ்வரோ, எஸ்பிபி இந்த பாஷா பேக்ரவுண்ட்ல பேக்ரவுண்ட்ல போட்டிருக்கான்ல, இது திரும்ப பார்க்கும்போது தான் நல்லா இருக்குது ப்ரோ. வேற மாதிரி போட்டிருக்கான் பாஷா. என்ன பாட்டு? அலெக்ஸ் அண்ணாமலையும் அவருதான். அண்ணாமலையோட பாஷா தாண்டா அந்த பேக்ரவுண்ட் இது. அதான் பாஷா பாரு, அந்த அந்த இதுதான். ஆமா அதுவும் அலெக்ஸ் டே உனக்கு அந்த டெலிகிராம் லிங்க் உனக்கு அனுப்ப சொன்னேன்ல, அனுப்பினீங்க லூசு போயில. மறப்பேன், நைட்டு தானே பாக்குற கார்ஜலா மைனஸ் ஒன் தானே பாத்துட்டேன். நல்லா விஷுவல் டவுன்லோட் தான். ஆனா பண்ண இல்ல, நல்ல கிளாரிட்டியா டவுன்லோட் பண்ணி பாரு. லேப்டாப்ல பார்த்தேன் ரொம்ப நல்லது. என்ன அலெக்ஸ் டிவில டவுன்லோட் காட்சிலா பண்ண. கங்கா மைனஸ் ஒன் கார்ஜலா மைனஸ். -1 ஜப்பானீஸ் படம். அவனுங்களே நல்லா எடுக்கிறாங்கடா. என்ன கேட்டா இந்த கார்ஜலா இல்ல, கார்ஜலா எக்ஸ்காங்னு வந்துச்சுல லாஸ்ட் 20 நிமிஷம் தான் நல்லா இருக்குது. மயிர பண்ணிருக்கானுங்க. இது எப்படிடா அலெக்ஸ் நல்லா அதோட தியேட்டர்ல காசு கொடுத்து பார்த்தேன் அலெக்ஸ். டேய் தூமா ஐமேக்ஸ்ல பார்த்தேன்டா. இத கேட்ட போறேன்டா. எது நீ பாத்தியா தியேட்டர்ல? ஆமா ஐமேக்ஸ்ரா. நான் இப்ப இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த லாஸ்டா வந்த பாட்டம் தியேட்டர்ல பார்த்தேன் மால்ல. ஆனா அது ஐமேக்ஸ் கிடையாது. இந்த வாட்டி பில்டப் கொடுத்தானுங்க ஓவரா. ப்ரோ 2 மோதுது ப்ரோ, ஷீமு ப்ரோன்றானுங்க. அங்க போய் பார்த்தா ஒரு மயிரும் இல்ல வருஷம். ஓகே படம் ஓகே, ஆனா ஓகே தான். விஷுவல் நல்லா இருக்கு. ரொம்ப கார்ட்டூன் மாதிரி ஆனா நீ இருக்கு. ஐமேக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணல. விஷயம் நல்லா இருந்துச்சு. புதுசா பார்த்தாலும் புரிஞ்சுச்சு ப்ரோ இந்த பார்ட்டு. நான் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது இல்ல, காட்சியிலும் பார்த்தது இல்ல, காங்கும் பார்த்தது இல்ல. அப்படியே போய் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நானும் அதே நல்லா அடுத்த படம் வரப்போகுதுடா, எடுக்க போறானுங்க. டேய் எப்பா ஆளை விடுங்கடா எப்பா. கவனிச்சிங்களா நம்மால நம்மால சுந்தர் போட்டான் பாரு, ஃபர்ஸ்ட் ஹாப் குட்டு செகண்ட் ஹாப் ஆவரேஜ்னு. அவனே உண்மையை வந்து உலகிட்டான். அவனுக்கே படம் பிடிக்கலன்னா இதுல சோகம் என்னதுன்னா, இவன் எதை ஒரு நிமிஷம் கோரே ப்ரோ சுந்தரே ஒரு ஓலு. இல்ல அதான் இல்ல மச்சான், மேட்ரு கேள. ஒரு இவனே பச்சையா சாப்பிடுவான். அவனாலே சாப்பிட முடியலன்னா ஒரு படம் எதை வேணாலும் எதை வேணாலும் மறக்க பண்ணா மச்சான். ஆனா அயலான கொண்டு போய் அவன் தலையில கட்டினா பாரு, அதை மட்டும் மறக்கவே மாட்டான் மச்சான். 1.5 GB வேஸ்டா போனதுடா டவுன்லோட் பண்ணி உட்காந்து பார்த்ததுக்கு. 1.5 GB அதுல வேற படம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. பெட்டர் தான். நான்லாம் கேப்டன் மில்லரே தியேட்டர்ல பார்த்தேன். அதெல்லாம் எவ்வளவு கேவலம். அதுக்கு மேல கண்காவியா இருந்தது. அந்த படத்தை ஏன்டா எடுத்துங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா என்னடா அதெல்லாம் படம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த டைரக்டர் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உள்ள கம்யூனிஸ்ட் அது இதுன்னு வைக்கும் போதெல்லாம் நான் பயங்கர ஹைப்ல போனேன்பா. போய் பார்த்தா கண்காவியா எடுத்து வச்சிருந்தோம். நடா காடி தூக்கிட்டு இருந்தேன், என்னடா மசூர் படம் எடுத்து வச்சிருக்கேன்னு. அயலானுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி ரைட்டிங்ல கை வைப்பான். ஆனா கேப்டன் மில்லருக்கு ஸ்டோரி ரைட்டிங்கே தெரியல. வைத்தக்காரன் முடிவுரை முன்னுரை ஜாதி படம் சொல்லிட்டு ஜாதி சிலையை வந்துட்டு காப்பாத்துறதுதான் கதான்ட்டான். ஏன்னா இந்த படமா இல்ல அலெக்ஸ், அதுல ஒண்ணுமே பெரிய தாக்கம் எல்லாம் ஒண்ணு நான் சொல்றேன். நானே முற்போக்கு தான் நானே பார்த்துட்டு என்னடான்னு கோரை ப்ரோ. அதுக்கு பதிலா இந்த கௌதம் கார்த்திக் ஒரு படம் போன வருஷம் நடிச்சா பாத்தீங்களா, அந்த படமே தியேட்டர்ல பாத்துருக்கேன். அந்த இதுவா ஆகஸ்ட் 16, 1947. அது கூட பரவாயில்லப்பா. நான் அது சூப்பர் சிங்ஸ் தான் பார்த்தேன், அது நல்லா இருந்ததுப்பா. எக்கோ போட்டு காதல செய்யக்கூடாது. ஆமா இந்த அஜ்மல் வந்துட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கான் தான், கோட்டு சூப்பரா இதெல்லாம் நல்லா வந்திருக்கு. செகண்ட் சிங்கிள் வந்துட்டு இவன் வேற சும்மா வாயில் இல்லாம சிஎஸ்கேல 3 பேர் நடிச்சிருக்காங்க, சஸ்பென்ஸ் இருக்கான். என்ன ஒன்னும் புரியல. இல்ல ப்ரோ, அது கேமியோலாம் இல்ல, சும்மா பேர் வேணா அலெக்ஸ். எனக்கு என்ன பயம்னா ஜானி சின்ஸ் மாமா வந்து அதுல நடிச்சிருக்க போறாப்ல ஒரு சீன்ல தானே அப்படின்னுட்டு. அதுதான் பயமா இருக்குது. அவன் கொண்டு வந்து ஏதோ காமெடி கிமெடி பண்ணிட்டு போறான்.
ஆனா தோனியும் தளபதியும் ராம் ஒரே என்ன சொன்ன? ஸ்கிரீன்ல வந்தாங்கன்னா அவங்க அக்கா ஸ்கிரீன் பத்திக்கிண்டா. ஏய், நீ யார சொல்ற கோரை? யார சொல்ற ஜான்? இவன் தான் அந்த மிச்சக்க மாமா மிக்சலு. அப்பா டேய் பயந்துட்டேன் நானே. ஏன்டா மிக்சல ஜானி சின்சன்றான்டா கோட்ல. ஒரு நிமிஷம் நானும் பயந்தே கோட்ல போயிட்டேன். நானும் என்ன கோட்ல ஜானி சின்சன் மேட்ச் போட இல்ல மாட்டேன். மச்சான், என்ன தெரியுமா பண்ணுவான் வெங்கட் பிரபு இல்ல பத்திங்க என்ன நம்மள தெரியுமா நாளைக்கு இல்ல வந்து நம்மள கலாய்க்கிறதுக்கு வேற ஒருத்தனும் வேணாம். இல்ல மச்சான் வெங்கட் பிரபு அப்படியே வசனம் வச்சு விட்டுருவாயா. இவர் யார் தெரியுமா? இவர் தான் சிஎஸ்கே படி ஜானி சின்ஸ் ஏய் அப்படின்வான். ஏய் இது அப்படியே சொல்லா, இது வசனத்தை வச்சு பரவாயில்ல. விட்டுருவான். இது ஜானி சின்சன் ரன்பீர் சிங் ஏதோ ஒரு ஆடோ ஏதோ ஒரு இதுவான்னு தெரியல, சிரிப்பு வந்துச்சு போகுது. நான் அவ்வளவு அது ஒரு காண்டம் மேட் அலெக்ஸ். நான் கூட இது நாடகம் நினைச்சா கடைசியில பார்த்தா அது ஒரு ஆடு என்ன லெவல்ல எடுத்து வச்சிருந்தான் அவங்களுக்கு. ஆமா அவன் இல்ல அவனுக்கு ரொம்ப கொலை பண்ணா. அவனுக்கு ரன்பீர் கபூரா அவன் ரன்பீர் சிங்க, அதுவே 2 பேருக்கும் இந்த இதுல அனிமல் பத்துல வந்து ரன்பீர் கபூரா. ஆமா சூப்பர் ஸ்டார் அனிமல் படத்துல ரன்பீர் கபூர் தான். அலெக்ஸ் சொல்லு. பத்மாவதி படத்துல வந்தவன் பேரு ரன்வீர் சிங்கா? ஆமா 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 சிங்கு தான் வந்துட்டு அந்த மிளகா பொடி எடுத்து மூஞ்சில போடணும். அதே மாதிரி ஆலியா பட்டோட புருஷன் தான் ரன்வீர் கபூர். ஏண்டா அதான் நம்ம இல்ல நார்மலா எங்களுக்கு தெரியாது. அதுன்னு ஆலியா பட்டு அனிமல். இல்ல இல்ல அதான் அனிமல். இல்ல டேய் சிஎஸ்கே சாரி ஆதி, உன் பேர் வந்து ரன்பீர் ஓகேவா? ரன்பீர், நீ குடிக்கிறல்ல பீர், அந்த பேர் நினைச்சுக்க ஓகேவா? ரன்பீர். அவன் பேர் ரன்பீர். அவன் பேர் ரன்பீர். பேசும்போது 2 பேரும் ஒரே இதுதானே வருது பேசும்போது. இல்ல ரன்பீர் தான்டா கூடுவான், நம்ம தான் ரன்பீரா மாட்டிடுவோம். பீர் பீர்னு வாயில வருது. ஏய் உண்மையில ரன்பீர் தான் அவனோட. அலெக்ஸ் ஸ்டார் நாளைக்கு ரிலீஸ் இல்ல ப்ரோ அரண்மனை. ஓகே ஓகே. ஆனா ஸ்டாக் கொஞ்சம் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா ஃபீல் குட் மூவி. கொங்கம்பேட்டல் அது கூட பார்த்தோம்பா, அது நல்லா இருக்குதுப்பா கொங்கம்பேட்டல். போற போக பார்த்தா தஞ்சாவூர் ஸ்டார் கலெக்ஷன் அதிகமா இருக்கும் போல இருக்குது. என்ன கேட்டா நான் அதான் நைட் மார் தான்ப்பா சூர்யா ஃபேன்ஸுக்கு. எனக்கு அரண்மனையே பாசிட்டிவ் வந்தோம்னா அலெக்ஸ் பயம் அப்படியே பயப்பட லைன் சூர்யா அப்பா fans. அடுத்து என்னென்ன படம்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்து என்னென்ன படம், பெரிய படம் என்னென்ன இருக்கு அப்படியே தங்கலாம்ல இருந்து ஒரு இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இல்ல நான் சொல்றேன். இல்ல கொஞ்சம் மைக் மீட் பண்ணுங்க. இது ஆகுது. ஃபர்ஸ்ட் வர்றது வந்துட்டு இந்த அரண்மனை 4, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டார் படம் வருது ஜூன் மாசம் இந்தியன். நடுவுல இந்த பெரிய மயிர் படம் எல்லாம் இல்ல. அப்புறம் டப்பிங் படம் தான் இருக்குது, ஆலிடோ இது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தான் கோட் வருது. கோட்டுக்கு அப்புறம் தான் இந்த வேட்டையனுக்கு நடுவுல விடாமுயற்சி வரும்னு பார்த்தா அவனுக்கு கேன்சர். அவன் தான் அவனே டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல சூர்யா எங்க தங்கலான் இருக்கு. தங்கலான் ஜூன் நினைக்கிறேன். ஜூலை தெரியல. ஆனா இல்ல ப்ரோ இல்ல இல்ல நான் ஸ்டூடியோ நம்ப மாட்டேன். அந்த நாய் இது வரைக்கும் 4 ரிலீஸ் டேட். ஆமா அதுல சோக இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ. அந்த பச்சை தானே? இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். நம்ம ரேவந்தே வந்து என்ன சொன்னானா, இந்த வருஷம் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறது கஷ்டம்னா, அப்படி பார்த்தா சூர்யா யூஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி எவனும் வரமாட்டான் பெருசா. ஆனா இவன் தீபாவளி டிசம்பர் விடுறதுக்கு படம் ஜான்வரியே விடலாமே. டிசம்பர் பெருசா பார்க்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அலெக்ஸ் பொங்கலுக்கு தான் குட் பேட் அக்லி வருது. சும்மா தெரியல அவன் விட்டு படம் எடுக்கிறான்னு தெரியல. மத்த 1 நேரத்துல என்ன படம் எடுக்கிறான்னு புரிய மாட்டேது. ஆனா விக்னேஷ் என்ன கேட்டா சத்தியமா சூர்யா இடத்துல யார் இருந்தாலும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாம். நல்ல டேட் தான், தீபாவளி பண்ணிடலாம். அவன் தம்பி கிளாஷ்க்கு வந்து நிப்பானே ஓகேவா? பிரதீப் தம்பிடா காம்படிட்டர் அவன். கார்த்திய சொல்றாங்க. கார்த்தி ஜப்பான் கார்த்தி இல்ல அலெக்ஸ் அவர் சாதா கார்த்தி இல்ல ஜப்பான் கார்த்தி. ஜப்பான் கார்த்தி எப்போ புது பேர். சரி அவன் நடிக்காது. ஆனா ப்ரோ இல்ல எனக்கு ரொம்ப அவன் நடிக்காதடா. அடுத்த படம் ஹீரோயின் கிருத்திடா. கிருத்தி செட்டி அது இருக்கட்டும் ப்ரோ. இல்ல ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த ஜப்பான் படம் ஆடியோ லான்ச்ல ஹீரோ கார்த்திகை கம்மன் தாங்கிறான். அவன் படம் எதை பாத்துருக்கான் போல, இது கொஞ்சம் முட்டு குத்துருக்கான். ஆனா ரொம்ப பேசியிருந்தான் ஓகே. ஆனா சூரிய என்னத்த பார்த்தோம்னா, என்னோட 25வது படம் சிங்கம் அது மாபெரும் ஹிட் பண்ணீங்க. யாரு ஃபேன்ஸ்? அதான் மாபெரும் ஹிட் பண்ணீங்க ஃபேன்ஸ். அதே மாதிரி என் தம்பி படத்தை நீங்க ஹிட் பண்ணுங்கன்ட்டான். அவன் வாங்கி வச்சதுல ஓப்பனிங்கே வரல ஜப்பானுக்கு. ஆனா நான் தியேட்டர்ல வீடியோ எடுத்தே போட்டேன். தியேட்டர்ல சூர்யா ஃபேன்ஸ் அட்ராசிட்டி எல்லாம் போட்டாங்க. பார்த்தா 20 பேர் தான் அந்த தியேட்டர்ல பாக்கும்போது FTFS. ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் இப்ப தம்பி படம் ஹிட் ஆகுதுன்னா அதை சொல்லிட்டு போயிடலாம். ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா, 25வது படம் சிங்கம் மாபெரும் வெற்றி. அதுதான் கடைசியா அதான் அலெக்ஸ்
இதுல வேற கார்த்தி தேடி போயிட்டு எனக்கு இந்த கதையை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆமா 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 வாங்கினானுங்க. இல்ல அது வேற விக்னேஷ் ப்ரோ, இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கா, நீங்க அடியாதீங்கன்றீங்க. அதுவும் கிருத்தி சரியா. அதுல இந்த காதர் பாஷா படத்தை ஆரியாக்கு தள்ளி விட்டுன்னு வேற சொன்னாங்க. காதர் பாஷா படம் இவனு இல்ல ஒரு நிமிஷம் சாமி, ஒரு நிமிஷம். காதர் பாஷா படம் வந்து கமல் தானே ப்ரொடியூஸ் பண்ணாதான் இருந்தது முத. நீ நிறைய பேர் அடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா இவ எல்லா இடத்துலயும் போயிட்டு கால் ஷீட் குத்தி இது பண்ணிட்டு நான் என்ன தப்பு. சரி அது விடுங்க. ஆனா இந்த வருஷம் வர்றது 3 படம் தான். விடாமுயற்சி இல்லைன்னு பேசிக்கிறாங்க. லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஒண்ணு இந்தியனு, ரெண்டாவது வந்துட்டு அதுக்கப்புறம் ஆமா ஜூன் இந்தியனு, ஆகஸ்ட் இல்ல செவன் மறந்துட்டீங்களா? எல்ஐசி இருக்கு. ஆட எல்ஐசி அது சூர்யா காம்படிட்டர் ப்ரோ. அது என்ன ப்ரோ பெரிய படத்துக்கு இது பண்றீங்க? அதுக்கப்புறம் சாமி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த இப்ப வீராசூரன் ஒரு படம் வருதுல்ல? ஆமா ஆமா, அது அடுத்த வருஷம் தான் ப்ரோ. இல்ல அதுவும் சியான் 62 ஒண்ணா ஒரே படம் தான்? அது ஒரே படம் தான் ப்ரோ. ஆமா, செகண்ட் பார்ட் தான் எடுக்கறாங்க. அது முடிஞ்சிரும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கே வந்துரும் அந்த படம். இல்ல ப்ரோ சியான் 62 ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ விட்டாங்கல போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த படம் தாண்டா அந்த வீராசூரா. அந்த படம் தாண்டா அந்த வீராசூரா பார்ட் 2. சொல்றேன் அலெக்ஸ். இல்லடா அந்த ப்ரோமோ பார்த்து அது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் பார்ட்டா? நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதே செகண்ட் பார்ட் தான் எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்ல தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கறாங்க. புதுசா பண்றாங்கடா பார்ட் 2ல இருந்து பார்ட் 1. ஆமா, சூப்பரா இருக்கு நல்லா. இல்லடா எனக்கு இங்க தான் மதுரையில தான் போயிட்டு இருக்கு ஷூட்டிங். இல்ல அந்த பாடி அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மல்லிகர்ல வேலை பார்த்து இது பண்றது, பொட்டி கடை மல்லிகை சரியான சீன். இல்ல அலெக்ஸ், உண்மையாலுமே ரீசன்ட் டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் பண்ண டீசர் எதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வீரசூரன். அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அடிச்சு எனக்கு வந்து அப்படியே ஓனா வேக அப்படியே அந்த ஸ்டைலா கேட்கறதெல்லாம் செமையா அந்த விக்ரம் படம் அது ஜாதி படமா இல்லாம இருந்தாலே ஓடும். இப்ப வர்ற ஜாதி ஜாதி படம் இதுல ஜாதி ப்ரோ. அது சித்தா டைரக்டர் ப்ரோ. அது இவருப்பா அன்குமார் தானே? ஆமா சேதுபதி எடுத்தவர். சேதுபதி கோரை பேசுறது கேட்டியா? இல்லப்பா ஆமா இருக்குப்பா. ஏதாவது ஒண்ணு நல்லா எடுத்துருவான்டா. அப்போ படமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அலெக்ஸ், எனக்கு என்னன்னா சித்தா படம் வந்து அன்குமார் தான் டவுட் இருந்துச்சு எனக்கு. அதுதான். ஆனா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே ரொம்ப மனசை தாக்கி விட்டாப்ல. நம்ம எல்லாருமே அந்த படம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வெளியே வந்துருக்கோம் சித்தால இருந்து. நான் அதிகமா அந்த படத்தை பார்த்து எனக்கு வந்து அந்த ஒருத்த கோழி குஞ்சு பண்றது, ஒரு குழந்தை ஒண்ணு கடத்தின் போக முடியா, எனக்கு அப்படியே நம்ம ஆதி ஞாபகம் தான் வந்துச்சு. பாருங்களா இருகதுல அக்யூஸ்ட் கேரக்டர் என்னது விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்லப்பா படத்துல ஒருத்தன் குழந்தை கத்தின்னு போவானே, அதான் நீ மொட்டை. ஆனா இல்ல ப்ரோ, அந்த படத்துல இவனை பார்த்து வர்ற பயம் விட ஒரு பயம் என்ன தரமா இருந்துச்சு. இவன் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட அவர் வாசல்ல பேசுவான்ல, கடைசியா நீ தான் பேச இவனை தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்றான்ல. ஏன்டா பேசுனது குத்தமாடா? எனக்கும் அதே ஃபீல் தான். ஏன்டா ஒரு பொண்ணு கிட்ட பேசுனதாடா குத்தம், இவனை தூக்கி போட்டு இந்த வேலை எடுக்கிறீங்கன்னு. இல்ல அந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய என்ன சொல்ற மாறல் எல்லாருமே ஏத்துக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதாவது ஹீரோ இந்த யாரையுமே நம்ப முடியாது. அதாவது கூட பழகிறவன் சொந்த சித்தப்பா எதுவுமே நம்ப முடியாது சொல்றேன். அப்படியே ஓப்பனா அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ இது இருக்கு. நான் சில விஷயம் சொல்றேன். என்னன்னா நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சர்வே பண்ணோம். என்னன்னா மதுரை பக்கம், இந்த பக்கம் ராம்நாத் பக்கம் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு எதிராக அந்த பக்கம் நிறைய நடக்குதுன்னு வந்தனால ஒரு மாத சங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு நாங்கெல்லாம் ஒரு சும்மா ஒரு சர்வே சொல்றேன் கேளுங்க. கேளுங்க ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. அதுல என்ன தெரியுங்களா, நிறைய ஃபேமிலியில நாங்க பார்த்து ஷாக்கிங் ஆகி ரொம்ப அதிர்ச்சியாகி தான் வெளியே வந்தோம். ஏன்னா பெத்த அப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவனே பொண்ணை வந்து எங்க அம்மாட்ட சொல்லி விஷயம் எல்லாம் நடந்ததுதான். கொடுமையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இப்படி எல்லாமா நடக்குது அப்படின்னு நிஜமா நான் ரொம்ப வெறுத்து போய் நாங்கெல்லாம் வெளியே வந்து அந்த குழந்தைங்க அதுல என்னன்னா நிறைய குழந்தைங்க பிரெக்னன்சி ஆயிருக்குங்க.
பிரெக்னன்ட் ஆகி அது நாட்டுல கழிச்சுக்கிட்டு நாட்டுல சைக்கோ அதிகமாச்சு. ரொம்ப மோசமாயிடுச்சு அலெக்ஸ். அப்படியே கேவலமாயிடுச்சு. என்னடா மதுரை பக்கம் இப்படி எல்லாமாடா நடக்குது அப்படின்ட்டு அந்த சர்வே எல்லாம் தம்பி பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் வெட்டி அந்த மாதிரிலாம் போலீஸ் ஒண்ணும் பண்ணா ப்ரோ, வெட்டி போட்டுருணும் அந்த மாதிரி ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம், போலீஸ் வருது. இந்த சென்னை ஒரு அந்த போலீஸ் அக்கௌண்ட் இருக்கும், அபிஷியல் அக்கௌண்ட். இன்னைக்கு அந்த எல்லாம் வந்துட்டு கோட் பண்ணி திட்டிருந்தானுங்க. ஏடா இதுன்னு கேட்டிருந்தா எல்பிஜி தான் இந்த கே கம்யூனிட்டிக்கு இதுல அதுக்கு சப்போர்ட் ட்வீட் போட்டுருக்காங்க. எனக்கு எல்லாம் திட்டுறானுங்க. ஏன்னா நாட்டுல என்ன எவ்வளவு பிரச்சனை போயிருக்கு, LGBT கே கம்யூனிட்டிக்கு வந்துட்டு சப்போர்ட் ட்வீட் போட்டுருக்கீங்க. விக்னேஸ்வரோ நீங்க தானே அலெக்ஸ் தீனா படம் பிரசாந்த் பண்ண வேண்டியதாங்க அலெக்ஸ். ஆமா ஆமா பிரசாந்த் பண்ண இல்ல இல்ல அப்ப பிரசாந்த் பண்ணிருந்தா நல்லா தானே இல்ல இல்ல ஒரு நிமிஷம் யாரு பண்ணிருந்தாலும் அது சும்மா இருக்காது தான்டா, பெரிய கதைலாம் இல்லடா. ஆதி ஆதி இல்ல இல்ல ப்ரோ ஸ்டோரி வைஸ் அந்த அளவுக்கு பிரசாந்த் இல்ல நேத்து நான் போனேன் அலெக்ஸ், செகண்ட் ஹாஃப் பார்க்கல, நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. செகண்ட் அந்த ஹாஃப் ஒரு பாட்டு வருமே, இல்ல பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் இருக்கும் அந்த படம். அது ஒரு லவ் சாங் வரும், அந்த பாட்டு சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு அந்த படத்துல. செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே இல்ல வச்சி குச்சி குட்டிக்காத ராசா. இல்ல இல்ல ஆதி கிட்டதான் கேட்கலாம். ஆதி நீ வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் தானே பார்த்த, உங்களுக்கு தெரியுமா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் பண்ண வேண்டிய படம். ஒரு வேலை அவர் பண்ணிருந்தாருன்னா இல்ல அவங்க அப்பாவே சொல்லியிருப்பாரு, நான் பிரசாந்த் அப்பாவே சொல்லி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இல்லைங்க இன்னைக்கு தான் வந்துச்சு. அப்படி இல்ல சாமி, இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஆதி இருக்கான் பாத்தீங்களா, இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் இவனா சொந்தமா யோசிச்ச மாதிரி, இவனா இன்ஃபுளுசர், இவனுக்கா பாத்தீங்கன்னா இது பண்ணுற ட்ராக்கர் ரேஞ்சி பேசுவான் எல்லாம். இந்த இடத்துல இருந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம், இன்ஃபுளுசரா இருக்கிறது கஷ்டம். இது 500 ஃபாலோவர் வருவாங்க. இதான் சாக்குன்னு இன்ஃபுளுன்ஸ் இல்லடா 8 பேர் குறைஞ்சிட்டாங்க, 500 வச்சிருந்த. அது வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸ். ஆனா இந்த வருஷம் வந்துட்டு சின்ன பட்ஜெட் படம் பெருசா சக்சஸ் ஆகுறது கொஞ்சம் பாப்போம். கம்மியா தான் தோணுது, பெருசாலாம் ஆக மாட்டேங்குது. இந்த படம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டார் வேற என்ன படம்? ஸ்டார் இந்த படம் ஆகும் எலெக்ஷன், நம்ம உரியடி விஜய் அந்த படம் 17ஆம் தேதி. எப்பாடே நீங்க ஃபைட் கிளப்புக்கு ஊதுன ஊரே போதும்டா, எப்பா மூடிக்கிட்டு இருங்கடா. இல்ல ஃபைட் கிளப் அந்த பிஜிஎம் இது அந்த ட்ரைலர் எல்லாம் பாத்துட்டு இவனுங்க லோகேஷ் ப்ரொடக்ஷன் வேற, லோகேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் உப்பு போட்டாங்க, கல் உப்பே போட்டானுங்க, தாண்டி ஓடுறானுங்க, கத்துறானுங்க, வெளியே வந்துட்டு படம் நல்லா இருக்குன்றானுங்க. ஃப்ரெண்டு போனான் ஒருத்தன், கேட்டேன் என்னடா படம் வடச்சென்னா சொல்றானுங்க, மயிர் சென்னை அதான் வடச்சென்னை. இது அந்த அதோடைய அது 10% கூட எது இல்லடா, சும்மாதான் பேருன்னு வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்க்கவே முடியல. ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்ப ஒரு கெத்து இல்ல ஸ்கிரீன் ஃபுல்லா புகையை ஊதிட்டே இருக்காங்க. இல்லடா ஒரு கெத்து சீன் என்ன இருக்கும், அதான் நான் பொருள் எடுக்கதான் பெரிய மேட்டர், நான் மட்டும் பொருள் எடுத்துன்னு வை, அந்த மாதிரிதான் சும்மா ஏரியால கெத்துன்னு காட்டுறது, ஒரு சண்டை போடுறது, ஒரு பொண்ணை லவ் பண்ணி தெரியறது, அதே படம் தான். இதான் சொன்னேன், அதான் அட்டை கத்தி மாதிரி இருந்தா கூட பரவாயில்லன்னு நினைச்சேன். இந்த படத்தை அரைச்சமா தான் ஆச்சு சொன்னேன். சொதப்பிடுவாங்க ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி எல்லாம் சொதப்பிடுவாங்க அந்த படத்துல. ஆனா இதுல ஹைலைட், நான் ட்விட்டர்ல ஒருத்தனை பார்த்தேன், யாருன்னு எனக்கு இது வரைக்கும் அந்த அக்கௌண்ட் ஞாபகம் இல்ல. தமிழ் சினிமா கெடுக்குறாங்க, ஃபைட் கிளப் படம் எல்லாம் எப்படி ஹிட் ஆக வேண்டிய படம்ன்றான். நல்லா எடுத்து போகுது, அந்த டைம்லயும் வந்துட்டு வேற எந்த படமும் வரல, இந்த படம் நல்லா ஓடிடில பாத்துருப்பான், தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அலெக்ஸ் என்ன வழுக்கை வந்து சொல்லி இருக்கானாமா அரண்மனையில? என்ன வழுக்கைக்கு அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்? மேல பாருங்க, அதாவது போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ண பாருங்க. ரஜினி சப்போர்ட் போடுனா டைரக்ட் அட்டாக்கா? என்ன அட்டாக்? ஆமா ஆமா, அத படி ஒரு ஹெல்த் இஷ்யூ வச்சு பாலிடிக்ஸ் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 2 படம் பண்ணிட்டு இருக்கிற சில பேர் ஆடப்பாவீங்களா வச்சிருக்காங்களா? விக்னேஷ் ப்ரோ அந்த பக் பண்ற பாடி வெளிய போறோம். தமிழ் ராஜ்ல இல்ல, நாளைக்கு மதியானம் படம் வந்துடும் அரண்மனை தமிழ் ராஜ். அவனே தான்டா கேன்சல் பண்ண கொடுத்துனுங்க.
சப்போஸ் மென்டல் அடிக்கிற சீன் ஏதாவது இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல மதியானம் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துட்டு தாத்தா ஃபேனா தான் அலெக்ஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் வைக்கிறேன். நீங்க நல்ல படமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஜாலியா கொண்டாடுங்க, ஹாப்பியா கொண்டாடுங்க. அலெக்ஸ் நல்ல ஆனா படம்லாம் இருக்காது ப்ரோ, எல்லாமே மொக்க ஒரு படத்தை காமெடி நல்ல இருக்காது. படம்னு சொல்லி எங்க தலையில கட்டாதீங்க ஐயா. நாங்களும் எவ்வளவுதான் ஐயா தாங்க. இவங்க சொல்லிட்டா இல்ல இதே கேட்டு பாருங்களேன். அரண்மனை தெரிய வந்துட்டு 8 வந்தது கூட தெரியாது 10 பேருக்கு. இது வரைக்கும் நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல அந்த படத்தை. அது கரண்ட் ஆவரேஜ். 40 வாட்டி போட்டாங்க. அந்த பக்கம் காஞ்சனா சீரிஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குது பத்தியா, அது ப்ரோ என்ன கப்புடுங்கன்னு சொல்லி கேட்டா இந்த இல்ல பக்கம் ப்ரோ, சீட்டா போட்டுருக்கோம். காஞ்சனா பரவாயில்ல ப்ரோ, ஏன்னா பிளாஷ்பேக்காவது மாத்தி எடுக்கிறான். அதேதான், அதே அர்த்தமாவது, ஆனா பிளாஷ்பேக்காவது மாத்தி எடுக்கிறான் இவன். அது கூட லாக்கி ஆனா அத்தை பொண்ணுங்களை தான் கூட்டிட்டே போறான், 2 3 அப்படியே கூட்டிட்டே போறான். அதான் அது மட்டும் இல்ல. அடுத்தாட்டி 4 இல்ல 4 ஹீரோயின் காஞ்சனால 4 ஹீரோயின் போட்டுரும். அலெக்ஸ் ஒரு படம் செல்ஃபி எடுத்து அது வந்துச்சானே தெரியல. ஆனா என்ன கேட்டா இந்த காஞ்சனா பெரிய பிராண்ட்ரா, இவன் மட்டும் நல்லா எத்தானத்துக்கு எங்கேயோ போயிடலாம் 12 கிட்ட என்ன கேட்டா. பைத்தியம். ஆனா மயிறு மாதிரி அலெக்ஸ் தெலுங்குல பயங்கரமான ஹைப் இருக்கு அலெக்ஸ் காஞ்சனாக்கு. தெலுங்குல காஞ்சனாக்கு வர்றது இங்க யாருக்குமே வராது. அந்த மாதிரி இந்த டயத்துல இருக்கிறவங்க யாருக்கும் வராது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அலெக்ஸ் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று சொல்லிருந்தீங்களா படம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு நொடியில் உண்மையுமே சூப்பரா இருந்துச்சுடா. நல்லா இருக்கா? நான் தியேட்டர் விட்டு தூக்கிட்டாங்க நிறைய தியேட்டர்ல இன்னைக்கு. நான் போலாம் ப்ரோ பத்ரி பாத்து நல்லா இல்லன்னு தான் சொல்லுச்சு அந்த படமா. இல்ல அவருக்கு தெரியல, அவருக்கு வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் பத்ரி அந்த படம் ஒரு நொடி தெரியல. அதேதான் அந்த பத்த காய்ச்சி தான் நீங்க வந்துட்டு நல்லா இருக்குன்றீங்க. அது அவரு விருப்பம்பா. சொல்லுங்க. இல்ல விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் அலெக்ஸ், நம்ம எப்படி பண்ணணும். சரி விடுங்க. இல்ல இவர் விருப்பம் கேட்போம் எப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு அலெக்ஸ். நம்ம வந்து என்ன சொல்றது, கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு எல்லாமே. அந்த சொல்லுவாங்க ஒரு மொழின்னு டைட்டில் ஏற்ற மாதிரி ஷோவையும் முடியும் போது கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு. ஆமா மாமே சிஎஸ்கே சூப்பரா போயிட்டான். ஆமா அந்த மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கான சித்துன்னு ஒருத்தனை, அவன் தானே இப்போ ஒரு படத்துல துப்பாக்கியில ஷூட் பண்ணி காப்பாத்துவாளே. ஸ்கொயர் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு அந்த படம். நல்லா இருக்கு. இல்ல இப்ப ஒரு நிமிஷம், படத்துல ட்விஸ்ட்னா சும்மா கிளைமேக்ஸ்ல ஒண்ணு அந்த மாதிரிலாம் இல்ல. ஸ்டார்டிங்லயும் ட்விஸ்ட் இருக்கும், அப்புறமும் ட்விஸ்ட் இருக்கும், நடுவுலயும் ட்விஸ்ட் இருக்கும், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல. இல்ல அப்படி இல்லடா, அது வந்து இன்வெஸ்டிகேஷனே யாருமே தெரியாது. இதுல கிளைமேக்ஸ்ல இல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ஃபார்ம் வேற தான். ஆனா அதான் பாட்டை கட் பண்ணிட்டு பாருங்க, படம் நல்லா இருக்கும். பாட்டு பெருசா அது ஓகே. நீ டிக்லூஸ் நான் வந்து ஒரு நொடியில சொல்றேன். ஆக்சுவலா அதுல வந்து என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் இப்ப வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அதாவது ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருங்க. ஃபுல்லாவே அவர்தான் போய் கண்டுபிடிக்கிறாரு. அது இது இல்லாத கூட இருக்கவங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த சின்ன சின்ன வயசான கேரக்டர் அந்த இவங்களுக்கு எல்லாம் ஈக்குவலா ஒரு இம்பார்ட்டன்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் இது பண்ற மாதிரி, அவங்க எல்லாம் கொஞ்சம் வேற கோணத்துல சொல்ற மாதிரி, நம்ம யோசிக்கிறதெல்லாம் அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா தட்டி போகும். சின்ன பட்ஜெட் சின்ன படம் தான் இது. குடும்ப அளவுக்கு நல்லா எடுத்து வந்தாங்க. ராம் சினிமாஸ் ட்வீட் போட்டிருக்கேன் ப்ரோ, 3rd வீக்கும் நல்லா போறோம் கில்லி. ஆனா சொல்லிக்கிறேன் போகணா ஏகே பர்த்டேக்கு விசுவாசம் ஒரு ஷோ போட்டான், ஒரு ஷோ ஃபுல்லா இல்ல. பாவம் இங்க கில்லி 3rd வீக் போயிடுது. ஆனா எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, விசுவாசத்தை எதுக்கு பண்ணானுங்க அதான் புரியல. அதுவே ஏன்டா ஹிட்டாச்சுன்னு தெரியாத படம் கிளைமேக்ஸ்ல ஏன் ஜாமீன். ஆனா இந்த தியேட்டர் மட்டும் தானே விசுவாசம் பண்ணாங்க. அலெக்ஸ் அஜித் சார் இன்னும் தூக்கி பிடிக்கிறது யாரு தெரியுமா? இந்த விஜய் காம்படிட்டர் அவர் படமும் வந்துச்சுன்னா இதாகும்னு சொல்லிட்டு இந்த தளபதிய பிடிக்காதவங்க யாரு, ஒரு அரசியல் வர்றதுக்கு பிடிக்காதக்கான ஒரு குரூப். அவனை பத்திரிக்காரங்களாவும் இருக்கலாம், அவனுக்கு கட்சி சார்பாவும் இருக்கலாம், நார்மலான ஒரு ஜேர்னலிஸ்டா கூட இருக்கலாம், ஓகேவா? ஆனா அவனும் பிஹைண்ட் ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இவரை பண்ணது அந்த அளவு பாத்தீங்கன்னா ஒதுங்கி போய் எதுவும் என்ன சொல்றது, பிறந்த நாள் அன்னைக்கு கூட எதுவும் போட்டோ கூட போடல. நீயா அவர் வந்து ஏதோ தனியா உண்டு இருக்காரு. அவர் புடிச்சு ஏத்தி இவனுங்கதான் பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க விஜய் பாத்தீங்கன்னா அவர் எப்ப எந்த டைம் இருந்தாலும் சரி
ஆமா இதான் அஜித் என் போட்டியாளர் சொன்னதே கிடையாது. ஆனா அஜித் ஒரு டைம் சொல்லியிருக்கான் அதான் இன்டர்வியூல கேட்கும்போது விஜய் அஜித் இல்லப்பா கேட்டா இல்ல அவரு இல்ல இதான் எங்க இவரு 2 வந்து பேருக்கு போட்டி இருக்கு ஆனா பொறாம இல்லைன்னு பெரிய மயிர் மாதிரி சொல்லியிருந்தோமா. இல்ல இல்ல ஒரு மேட்ரு ஒண்ணு சொல்லிடுறோம் ஓகேவா? எப்படின்னா இப்ப 2 பேரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க இல்லையா? ஒருத்தன் நல்லா ஓடிட்டே இருக்கான், இன்னொருத்தன் வந்து அந்த ஓடுறது வந்து விட்டுட்டான் ஓகேவா? இன்னொருத்தன் வந்து தொடர்ந்து அந்த கோட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கான், இன்னொருத்தன் வந்து அந்த இதையே விட்டுட்டு அவன் சும்மா நடந்து வந்துட்டான், இதுக்கப்புறம் என்னாலாம் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு. இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வரான் பாத்தியா, அந்த கோட்டை தொடர்ந்து போயிட்டு இருக்கான் பாத்தியா, அவனோட ஆப்போசிட் அவனோட இது ஒன்று இருக்கும் ஹேட்டர்ஸ். அவன் வந்து பாத்தீங்கன்னா இவனையும் ஈக்குவலா தாங்க ஓடுறாரு, இவரையும் ஈக்குவலா தாங்க ஓடுறாரு, ஃபேக்கா ஒண்ணு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ அது கரெக்ட். ஆனா ஒரு நிமிஷம் நம்ம ஆள் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா அதான் நண்பர் அஜித்ன்னு போது தெரிஞ்சிச்சு. அதாவது இவன் என் காம்படிட்டர் கிடையாது, என் ஃப்ரெண்டுன்னு. ஃப்ரெண்டை நான் கல்தாமட்டில் அடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆனா என் ஃப்ரெண்டுங்க என் காம்படிட்டர் இல்ல அலெக்ஸ், நீங்க எப்பன்னா இப்பெல்லாம் பாக்காதீங்க, 2006 2007லயே ஆமா தன்னுடைய பாட்டு போக்கிரி எல்லாத்துலயுமே டைம்ல. ஆனா இன்னொன்னு ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் அப்ப வந்து பாட்டுல அட்டாக் பண்ணுவாப்ல, இல்ல யாருன்னா ப்ரோ அஜித் வந்து அட்டாக் பண்ணிட்டு இல்ல போவாப்ல. ப்ரோ ஒரு ஆனா நிமிஷம் தளபதி என்ன தெரியுமா, டீசெண்டா பதில் சொல்லுவாப்ல, நண்பன் சொல்லுவாரு, அதுலயே நீ நானா ஒண்ணுதான்டா, இல்ல எதுக்குள்ளடா ப்ரோ அதை நமக்குள்ள விடுங்க. இதுக்கா சண்டை இல்ல அப்படிங்கிற ஒரு மாதிரி எல்லாம் மைக் பாடுவாப்ல. எக்கோ அடிக்குது, மியூட் பண்ணுங்க. போக்கிரி தாமிரபரணி ஆழ்வார் கிளாஷ் ஆகுது. அப்போ வந்துட்டு விஜய் கிட்ட கேட்டாங்க, அதான் இந்த மாதிரி இத்தனை படம் வருது, நீங்க என்ன சொல்லுவீங்கட்டா, எல்லார் படத்தையும் பாருங்க, அதான் நண்பர் அஜித் படத்தையும் பாருங்க, விஷால் படம் நிறைய படம் வருது. ஆனா அப்ப பைரசி அதிகமா இருந்துச்சு. சிடில பாக்குறீங்க, தியேட்டர்ல பாருங்கன்ட்டாரு. ஆமா வாயை திறக்கல. ஆனா ஆமா மனசுல என்னன்னா, நான் வந்துட்டு அதான் தசாவதார ரேஞ்சுக்கு வந்துட்டு ஆழ்வார் எடுத்து வச்சிருக்கேன், வேஷம் போட்டு கொலை பண்ற அளவுக்கு ரொம்ப பொலித்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாப்புல. ஆனா என்ன கேட்டா விஜய் கிட்ட எல்லாம் அடிவாங்கல ஆழ்வார், சத்தியமா விஜய் கிட்ட ஆழ்வார் அடிவாங்கல, விஷால் கிட்ட தான் அடி வாங்குச்சு. ஏன்னா நம்ம யோசிச்சு பாரு, தாமிரபரணி 8 போகிரி பிளாக் பஸ்டர், ஒரே ஃபிளாப் ஆனது இந்த மூதேவி தான். ஆல்ரெடி அதான் சொல்றேன், அவரெல்லாம் எப்பயும் ஒதுங்கிட்டாருப்பா. அவர் வந்து அதான் சொல்றேன், முன்ன மாதிரிலாம் இல்ல. அவர் வந்து இந்த படம்லாம் வச்சு பார்த்தியா, விசுவாசம் அந்த இதெல்லாம் வச்சு பார்த்தியா, விவேகம் ஆஃப்டர் விவேகத்துல அவர் வந்து ஒரு இதுக்கு போயிட்டாரு. நான் சொல்றேன் சினிமா வேணாம், ஒண்ணு வேணாம், ஃபேன்ஸ் எல்லாம் இது வேணான்ற மாதிரி அதுக்கு தனியா போயிட்டாரு. இவனதான் புடிச்சு இன்னும் பாத்தீங்கன்னா நாங்க அஜித் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ என்ன கேட்டா இப்ப இல்ல ஆமையாவது 4 வருஷத்துக்கு ஒரு ஹிட் கொடுத்துன்னு, ஆமா 4 வருஷத்துக்கும் ஒரு ஹிட் கொடுக்குறான், அதுக்கப்புறம் தரமாட்டான். ஆனா சூர்யா அது கூட தரமாட்டானு ப்ரோ. அதனாலதான் இவனுங்களுக்கு நான் அதனாலதான் ப்ரோ இல்ல நம்ம பசங்க டிஎல்ல கொண்டு வந்து விட்டுறானுங்க. ஆனா நான் ஒரு கோட்டை கூட தான் பண்ணவே மாட்டேன், போர்டு போது தான் பண்ணுவேன். ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்றேன், நிறைய ஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க மென்டல் ஐடி பத்தியா, அந்த ஐடி வந்து நிறைய ஐடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூர்யாவோட மைக் இது பண்ணுங்க, சரி பண்ணுங்க. ஒரு சூர்யாவோட ஃபேன் ஐடி மாதிரி நிறைய இந்த மென்டல் ஐடி எல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்கு ஓகேவா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றது, ரஜினிய இது பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க ட்வீட். ஆனா டிபி வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல இந்த கோரை ப்ரோ ராம்குமார் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, இந்த சொல்றாரு அதான் இந்த மாதிரி அரண்மனையில இந்த மாதிரி டைலாக் இல்ல, மென்டல் அடிக்கலன்னு. ஓகே ஓகே, இல்ல போயிட்டு இருந்துச்சு, கேக்குதா? நான் அதான் எடுத்து போட்டுருந்தேன். கேக்குதுடா சாந்தி. டேய் மச்சி, அந்த ராஜசேகர பத்தி சொல்லிடுறாரு, அந்த ஃபீஸ் மேட்ரு, காலேஜ் ஃபீஸ் அன்னைக்கு கேக்குறானாக்கா ப்ரோ? இல்ல இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அவரு இதே ஸ்பேஸ்ல நிறைய டைம் இது பண்ணிருக்காங்க. தனுஷ் ஃப்ரெண்ட்ஸே கேட்டேன், கொஞ்சம் ஸ்கேமர் மாதிரி மச்சான் அப்படி சொன்னாங்க. இல்ல உண்மையாமாடா? டேய் உண்மையாமாடா? நான் இல்ல இல்ல உண்மைதான், நாங்களே நிறைய டைம் ஆனா ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். இல்ல ப்ரோ, அவன் எல்லா ஸ்பேஸ்லயும் சொல்ல சொன்னான் ப்ரோ ஜெரி ப்ரோ, அதனாலதான் நான் உங்கள்ட்ட வந்து எல்லா ஸ்பேஸ்ல சொல்லிட்டு. இல்ல நம்ம ஸ்பெஷல் நான் 2-3 டைம் பண்ணிட்டேன். சரி, அத கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க ப்ரோ இன்னொரு வாட்டி, அதனாலதான் சொன்னேன். சரி பண்ணுவாங்க மச்சான். சரிடா, இல்லடா சொல்ல வேண்டிய கடமைடா, டேய் அவன் எல்லா ஸ்பேஸ்லயும் சொல்ல சொன்னான்டா, அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு நல்லவன்னு தெரியாதுல்ல, இப்பதான் பாரு. யாரு நேத்து டைம் ஸ்பேஸ் பேசுறவங்க ஃபன் பண்ணிருந்தாங்க பாத்தியா வீடியோ? ஜெரி ப்ரோ நம்ம பேசனதே இல்லையா நைட் எல்லாம்? நாம இல்லையா உங்களுக்கு? அது வேறு இது வேறு. அசத்குமார் அது அவர் தம்பி, அது வேற யாரு? சரி ஜெரி ப்ரோ பை. ஓகே பேசுவா. அது எப்படி ஏதாவது அரண்மனை தமனான்னு பேசும்போது வந்துடுற, இவ்வளவு நேரம் பேசுறேன் இங்க இருந்து, இல்ல புரியல. கேக்குதா? கேக்குது. சாப்பிட்டீங்களா?
கேக்குறத பாத்தீங்களா விக்னேஸ்வரோ? சாப்பிட்டீங்களா? செத்துட்டீங்களா? என்ன மாடுலேஷன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன பண்ற? கில்லி பார்த்துட்டு சரி இருக்கேன். இல்லடா டேய் மாமே நீ சொல்ற தம்மன்னாவா ராசிகண்ணாவா? யாரு? ராஷ்மிகா. தம்மா டேய் லவடா ராஷ்மிகா ராஷ்மி- அந்த பத்தல இல்லடா. தற்பூரி மாதிரி பதில் சொல்லக்கூடாது. தம்மன்னாவா எனக்கு எது ராசிகண்ணா தானே கேட்டேன் உங்ககிட்ட. ராஷ்மிகன். ஓ விக்னேஸ்வரன் அந்த செருப்பு எடுங்க. எனக்கு புரியல, நீ தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு புரியும். தமன்னாவா ராஷி கண்ணாவா? கண்ணா ராஷி கண்ணா கண்ணா. ராசி கண்ணா கண்ணா. ராஷி கண்ணா. ராசி கண்ணா தானே? தமனானா வேஸ்ட். அப்படி சொல்லுமாமே விக்னேஸ்வர காலையில யோ கேசவா, தம்மனா வரலாறே உனக்கு தெரியல. தம்மனாவுக்காக ஒரு படமே ஹிட் அடிச்சது. அத மென்டல் ஆண்கள் வந்து இன்னும் ஜட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் சுத்திட்டு இருக்கானுங்க அந்த நாக்க பிடிச்ச ஜட்டிய. ஜட்டி போட்டுருந்தாங்க. சொன்னா கேளுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். தம்மனாவுக்காக ஒரு படமே ஹிட் அடிச்சது பாத்துக்கோங்க. என்ன படம்? என்ன படமா? என்ன அலெக்ஸ் உனக்கும் தெரியலையா? டேய் கேசவா ஜெயிலர் சொல்றேன் நியாயமாடா இது? அது அண்ணன் அது உங்க அண்ணன் கபிலன்ட்ட தான் கேட்கணும். காவாலையா அந்த படத்துல காவலையா பாட்டு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த படத்துக்காக தான் அவ்வளவு கூட்டம் போனுச்சு. என்ன கேட்டா அதெல்லாம் இல்ல ஒரு இதான் ஒரு இப்படி பண்றீங்க. அப்ப ஏன் அலெக்ஸ் அடுத்து வந்த லால்சலாம் மூடல? எனக்கு புரியல. ஹார்ட் டிஸ்க்கு காணுங்க. நானும் தேடிட்டு இருக்கேன். ஹார்ட் டிஸ்க் மட்டும் கேச்சுதுன்னு எடுத்துக்கங்க. 200 கோடி அந்த படம். 100லாம் இல்ல, ஸ்ட்ரைட்டா 200 கோடி பண்ணிருக்கோம். மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்றது பாவம். அந்த ஆனா விக்னேஸ்வர அப்படி அந்த ஆர்டிஸ்ட்ல என்னதான் உலகமாக கிளைமேக்ஸ் என்ன வச்சிருக்கானே தெரியல. கிளைமேக்ஸ் கூட படத்துல இருக்கு. நடுவுல ஏதாவது இல்ல கிரிக்கெட் இவன் கூட பரவாயில்ல, ஆர்டிஸ்ட் தான் காணன்னு சொல்லி இது மலிப்பு விட்டான். அடுத்து பின்னாடி வேட்டையும் வந்து பாக்க நான் எடுத்த படத்தையே காணுங்க. நான் எடுத்த படமே இன்னொன்னு இந்த வீக் தான் கொஞ்சம் இதோ போகும் போல இருக்கு. அதாவது ஸ்கிரீன்ஸ் அதிகமா கில்லி வந்துட்டு அடுத்த வீக்ல இருந்து 100 ஸ்கிரீன் தான். வெறும் 100 ஸ்கிரீன் மட்டும் தான் தமிழ்நாட்டுல மெயின் ஸ்கிரீன். ரத்தனா பாத்து யாருக்கு ரத்த வாந்தி வந்துச்சு? எனிபடி கொரோனா இல்ல ரத்தனா அப்பவே பாத்துட்டேன். என்ன கேட்டா இவன் சத்தியமா சொல்றேன், இவன் எடுத்த பிலிமோகிராஃபிலே லாஸ்ட், அதாவது அடியில சொருவணும், உண்மையில அடியில சொருவணும் இந்த படத்தை. இல்ல வழக்கமா இவன் எடுத்ததுல லாஸ்டா வீக் எதுன்னு பார்த்தா ஒண்ணு சாமி ஸ்கொயர்னுவாங்க, இல்ல சிங்கம் 3ன்னுவாங்க. ரெண்டுத்த கூட கொடுறோம். ஆறு கூட பார்க்கலாம், வேலும் பார்க்கலாம். ஆனா 6 விளம்பரம் சிங்கம் 3 சிங்கம் வரைக்கும் ஹரியோடைய மார்க்கெட் நல்லா இருந்துச்சுங்க. சிங்கத்துக்கு அப்புறம் ஹரி நாசமா போயிட்டான், எங்க போனான்னு தெரியல. ஆனா ப்ரோ இல்ல ரத்தனம் இல்ல, ஒரு மயிறு கதையும் இல்ல, எதுக்குதான் எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னும் சிங்கத்துக்கு அப்புறம் தானே பூஜை வந்துச்சு. பூஜை நல்லா இருந்துச்சு, அதான் இல்லட்டு பூஜை நல்லா. இது ரத்தனம் கேவலம். யானை கூட பார்க்கலாம் ப்ரோ, யானை ஒன்று பார்க்கலாம். யானை நல்லா இருந்துச்சு, அதான் கடைசியா யானை கம்பேக் கொடுத்துட்டான்னு நினைச்சேன். அதான் தெரிவிட்டாங்க திரும்ப. யானை சூர்யாக்கு சொன்னதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா யானை சூர்யாக்கு போக வேண்டிய படம். ஆனா சூர்யாக்கு போயிருந்தா சத்தியமாயிட்டே இருக்காது. ஏன்னா ரத்தனம் தானே அருவா படம், சூர்யாவுடைய தம்பிக்கு போன படம். அருவாதான் நினைக்கிறேன். அதான் இதான் அருவா பண்றாங்க. இதுதான் நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டான், இல்லாட்டினா துண்டு போட்டு உட்காரணும் மறுபடியும். இல்ல இந்த கதை சூர்யா கேட்கும் போது எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்து யோசிச்சுப்பாரு. இது கதையா இல்ல தெரியாம கேட்க. இதுக்கு நீ சிங்கம் 4 எடுத்துட்டு போயிடலாம்டா. 4 டாடா சுமாவது பறந்துன்னு இருக்கும், ஜாலியா பாத்துனுக்கலாம். அலெக்ஸ் அதாவது ஹரிக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஎன் தான். பிஎன் என்னைக்கு ஹரியை விட்டு போனா அப்படியே அன்னைக்கே ஹரியும் டோஸ் அவுட். வழக்கமா கிளைமேக்ஸ் இருக்கும் போது நான் கொஞ்சம் ஹரி படம் வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன். ஏன்னா நிறைய கார் இருப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு பார்த்துருந்தா லாரி பறகுது. ஏன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணானே தெரியுது, லாரி பறகுது டமால்னு. என்னத்த வழக்கமா இருக்கும், 10 டன் வெயிட் இருக்கிற லாரி வேணும், அப்பதான் அடிச்சா தூக்கி எரியும். லாரி பறகுது மேல கார் மாதிரி. என்ன ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி பண்றீங்களா? பிளாஷ்பேக் கொடுறோம் என்ன கேட்டா. ரத்தனம்ல பிளாஷ்பேக் தான் கரெக்டா இருந்துட்டான். பிளாஷ்பேக் கூட நல்லா வச்சிருந்தா பாத்துக்கலாம் என்ன கேட்டா. அட்லீஸ்ட் ஒரு டைம் பாத்துக்கலாம். ஆனா அந்த ஒரு படம் பண்ணிருப்பான் பாரு வெடின்னு, அந்த படமும் நல்லா இருக்கு. ஆனா பிளாஷ்பேக்ல கழுத்து அறுத்து உட்கார வச்சிருப்பான். என்னடா பிளாஷ்பேக்ங்கிற மாதிரி கழுத்து அறுத்து உட்கார வச்சிருப்பான். இதுக்கு படமெல்லாம்
இல்ல ப்ரோ, இப்ப மட்டமான படத்துல இது ஒரு படம், விஷால் படம். என்ன கேட்டா விஷால் மட்டமான படத்துல. ஹரிக்கெல்லாம் இது ஃபர்ஸ்ட் மட்டமான படம். என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் மட்டமான படம் கண்டிப்பா சொல்லுவேன். அவர் கம்பேக் கொடுத்து அடுத்து இன்னும் யார் டேட் கொடுப்பான்னு தெரியல அவருக்கு. டேய் கேசவா, என்னடா இது ரோஹித்? அட பாவீங்களா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லு. டேய் ஆனா இந்த எஸ்ஆர்ஹெச்க்கு ஊ போடுறதே பாத்தீங்கன்னா இந்த எம்டி ஃபேன்ஸ் சில இந்த பைத்தியக்காரங்க. எஸ்ஆர்ஹெச்சா ஹெச்ஆர்ஹெச்சாப்பா? ஐயோ, அது கமெண்ட்ல பாருங்க, விராட் கோலி மூக்கு பீத்திக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வீடியோ இருக்கிறதுல ஹைலைட் என்னன்னா, மோடியும் இதான் இந்த ராகுல் காந்தியும் பேசுவாங்க. சரியான வைப் வருது தெரியுமா அந்த வீடியோ? எஸ்ஆர்ஹெச்சா ஹெச்ஆர்ஹெச்சா என்ன மேட்ச் என்ன மயிருன்னு தெரியாம மேட்ச் பார்க்க வந்துட்டு வீரட தினைக்கு பிரச்சனை இழுத்துட்டு இருக்கிறானுங்க. இல்லடா, ஆக மொத்தம் இல்ல இந்த அரண்மனையும் இப்படியும் பெருசா ஓட போறது இல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து 2 வாரம் ஓட்டுவானுங்க. 2 வாரத்துல ஸ்டார் வந்துடும். ஸ்டார் வந்து நல்லா இருந்தா சரி, ஸ்டார் வந்து நல்லா இல்லைன்னா மங்கி படல் பாருங்க, அந்த படம் பாருங்க என்ன பீக்ல போக போகுதுன்னு. இல்ல ப்ரோ, மங்கி படம் தான் இல்ல. இந்த சுந்தர்கிறான்ல மங்கி படத்துக்கு தான் போலான்னு கூப்பிட்டான். எனக்கு தோணல போல. பிரீமியர் தான் கூப்பிட்டான். ஏன்னா குரங்கு படல் வந்து நல்லா இருக்குமா, அதுல ஒர்க் பண்ணீங்களே சொன்னாங்க, பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க தெரியல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எஸ்கே ப்ரொடக்ஷனா? ஆமா எஸ்கே. இவன் தான். ஓ, இப்பதான் எனக்கு தெரியுது ஏன்டா சுந்தர் கூப்பிட்டுருக்கான்னு புரியுதா உனக்கு? இல்ல ப்ரோ, இல்ல கூப்பிட்டது இல்ல, தெரிஞ்சவரு நல்ல ஹீரோயின் இருந்தா போய் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம்னு தோணும். நல்ல கண்டென்ட் படம்னா சரி நான் ஓடிடிலே பாத்துக்கிறேன். என்ன பாத்துட்டியா சுந்தர? என்னத்த பாத்துட்டியா? குரங்க பாத்துட்டியா? இல்ல குரங்கு படம் நாளைக்கு தாண்டா போறேன். போய் பாத்து. இல்ல உங்ககிட்ட சொல்லுன்னு சொல்லக்கூடாது, பாரு. நல்லா இருக்கு. ஆனா இல்லடா, நிறைய பேர் இந்த மதன் வந்துட்டு நல்லா இருக்கும்ட்டான்டா இந்த படத்தை. நல்லாதான்டா இருக்கும், நல்லதெல்லாம் கூப்பிடுற மாதிரி வரமாட்டேங்கிற நீ. நான் வர்றதுக்கு ஒரு ரீசன் ஏதாவது ஒண்ணு சொல்றேன். எதுக்குடா இதே கோரை மாம்ஸ் சென்னையில இருந்தா வாயா போலான்னு கூப்பிட்டு போயிடலாம். அவர் சேலத்துக்காரராகிறாரு, என்ன பண்றாரு? ஐயோ, நீ பக்கத்து ஊருக்காரன் தானே, வண்டி இந்த பக்கம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு வந்து பாத்துட்டு வந்துருக்கலாம். நம்ம நான் இப்ப சென்னையில இருக்கேன். இல்ல ப்ரோ, மலையா இல்ல போர் அடி. ஆமா ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரே அதிசயம், என்னடா இவ்வளவு சரியான எங்க மழை வந்துச்சு இன்னைக்கு? இல்ல நீ இப்ப சென்னை தானே இருக்க, எங்க மழை பெய்யுது? தர்மபுரியில. இங்கெல்லாம் அடுப்பு சட்டியில உட்கார்ற மாதிரி அடிச்சுட்டு வெயிலு. கோரை எங்களது ஆரஞ்சு அலர்ட், ஓகேவா? இப்பதான் எப்படியோ மழை வந்திருக்கு. ஏன்னா ஆரஞ்சு ரெட்னு போறீங்க, இங்க மன பெட்டக்ஸ்ல ஆரஞ்சு எரியுது, வெயில் ஆரஞ்சு அலர்ட். பத்ரி இங்க ரெட்டு போட்டு 2 நாள் ஆகுது தம்பி. ஆரஞ்சு தான்ப்பா இருக்கிறதுல இது ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க வெயிலுக்கு. ஆந்திராவும் என்னதுதான், டெசர்ட்டும் என்னதுதான்ற மாதிரி தான் இருக்குதுமானுங்க சென்னை. அலெக்ஸ், சென்னை கூட பிரச்சனை இல்ல, போய் அப்படியே நீங்க பீச் பக்கத்துல நின்றுட்டீங்கன்னா ஒன்னும் சிக்கலே இல்ல. நல்லா ஜில்லுன்னு காத்து இருக்கும், டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அனல் காத்து தான் ப்ரோ வருது இப்பெல்லாம். இல்ல மதிய நேரத்துல ஆமா அனல் கத்துதான். ஆனா இல்ல ஒரு நிமிஷம், இல்ல சில டைம் என்ன விஷயம் பண்ணா, சென்னையில இவ்வளவு வெயில் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டிலே சென்னையில தான் வெயில் அதிகமா இருக்கும்னு நினைச்சுன்னு இருப்பேன். அப்பதான் வருவானுங்க, மாமே மதுரையில 100டா, சேலம்ல 200டான்னு வருவானுங்க. ஓ அப்படியாடா அப்படின்னு இருக்கும். இதுக்கு நம்மளே பரவாயில்லையா? ஈரோட்லயே அதிகம் நானுங்க, சேலம் நினைக்கிறேன். சேலம் அதிகமா ஹையஸ்ட் ஏதோ நேத்து வந்து கரூர் 111. டேய் என்னடா இது, ரோட்ல கிளவிங்களா செத்துரும் போல இதா கிளவிங்க. ஈரோடு மச்சான், ஈரோடு கரூர் 111, சேலம் 108. ஆமா, தர்மபுரி 108. தீஞ்சி போயிடுவானுங்களேடா, மரமே கறிடும்டா, லைட்டா கருகிற வாசனை. என்னடா இது மச்சான் சுந்தரே, தர்மபுரியில நல்ல நாள்லயே வெயில் அப்படி கொளுத்தோம், இன்னும் கத்திரி வெயில் என்ன போட்டுக்குது. அலெக்ஸ், இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா?
இதுல ரேட் என்ன தெரியுமா? இப்ப நேத்தெல்லாம் 3 நாளா பண்டிகை, வெறும் காலோட நடந்த தார் ரோட்ல அதுவும். ஓ வெறுங்கால நடக்கிற அளவுக்கு நீ பாத யாத்திரை போடுறீங்கன்னா புரியல. பத்ரி ப்ரோ, ஆறு பத்ரி ப்ரோ, ஏய், 3 பாலுக்கு 6 ரன் அடிப்பானுங்களா மாட்டானுங்களா? 3 பாலுக்கு பத்ரி ப்ரோ 6 ரன் வாய்ப்பு இருக்கு. 6 ரன். அடிச்சிருவாங்க. இது பத்ரி ப்ரோ, ஃபயர் வாக்கு தான் பண்ணிருக்க. ஐயோ கொஞ்ச நேரத்துல கால் அடி காலெல்லாம் அந்த இது என்னது இல்ல தீஞ்சிருச்சு எல்லாம். நீ என்ன போய் பண்ணிருக்கணும்? இல்ல இடத்துல குதிச்சவன்னா அப்படியே. இல்லடே துணிவு அஜித் மாதிரி அதுல 3 வாக்கு போயிருக்கணும். அது 3 வாக்கான்னு தெரியாது, ஆனா அந்த மாதிரி போயிருக்கணும். இது அது இல்லடா, இந்த படம் அண்ணாத்த படத்துல ஒரு சீன் மாதிரி, கோயில் சீன் மாதிரி போயிருக்கணும். அங்க பிரதேசம் இது அழகு எடுத்து 8 ஆனா 8 அழகு தானே சொருவப்புல ரஜினி. 4 அழகு பத்தாதுமா, 8 சொருவுங்க. இது குக்கி போட்டில் இருக்கு இது. ஆனா பத்ரி ப்ரோ, இப்ப மழை பெஞ்சதுல அது வந்து கண்டினியூஸா வந்தா பிரச்சனை இல்ல. ஒரு நாள் பெஞ்சிச்சுன்னா இருக்கிற இல்ல இது மழை சரியான மழை. இல்ல இது நல்ல மழை. இன்னைக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், நாளைக்கு ஹீட்டா இருக்கும். இதுக்கே 2 பாலுக்கு 4 ரன். ஒரு நிமிஷம் இரு. என் பர்த்டே அன்னைக்கு பாரு, டிசம்பர் ஊர்ல இருக்கிற எல்லா மழையும் அன்னைக்குதான் போய் சென்னையில. வெள்ளத்துல வந்து இருக்கோம். போன்ல தான், போன் சார்ஜ் இருக்காது, இது இருக்காது. 2 நாள் கரண்ட் கட் பண்றானுங்க. பரதேசி ஒரு பர்த்டே முடியாது. பாப்போம் இந்த பர்த்டே. என்ஜாய் பண்ணுவேன். டேய் இல்லடா, இல்ல நான் டிசம்பர் மழை வரக்கூடாதுன்னு இல்ல, டிசம்பர் 5க்கு பதிலா 12க்கு வரட்டுமேன்றா. ரஜினி வீட்டுல வெளில வந்து சாவட்டோன்றான். எதுக்குமான டிசம்பர் 5க்கு வருது? சரி, இப்ப என்ன படத்துக்கு நாளைக்கு வரையா வரலையா ரோஹிணிக்கு சொல்லி டப்புனு? டேய் ஒரு பாலுக்கு 2 ரன் டேய். தேர்ட் பேரு இது ரன் அவுட் செக் வேற. இல்ல ஒரு நிமிஷம், சிங்கிள் ஒன்னா டிரா தானே இப்ப? இது இன்னும் இந்த கடைசி 2 ரன் ஓடுனானுங்கல்ல, அத ரன் அவுட் செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இதா இருந்துச்சுன்னா 3 ரன் ஒரு பாலுக்கு. இந்த மாதிரி டைம்ல ஒரு 4-6 ஆனதுக்கு சென்சேஷனலா இருக்கும் தெரியுமா அந்த மேட்ச்? அந்த மாதிரி தான் இப்ப அந்த ரோமன் பால் அவன் வந்து சிக்ஸ் அடிக்கிறவன் தான். சின்ன இப்ப வரையா வரல பார்க்கலாம். நாட் அவுட் ஒரு பாலுக்கு 2 ரன். அடுத்த படம் ஏதாவது பார்க்கலாம். ஒரு பாலுக்கு 2 ரன் இது வரணும்டாடி. என்ன படத்துக்குடா கூப்பிடுறாங்க? என்ன படம்? சிவகார்த்தியின் ப்ரொடக்ஷன்ல குரங்கு பொம்மை, இது என்னது குரங்குன்னு ஒரு படம். அந்த படத்துக்கு கூட்டினாரு. வாடா போலாம். குழந்தைங்க படமா, அதனால நல்லா ஜாலியா சூப்பரா போகுதாமா. 90 கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அலெக்ஸ் மாதிரி 2K கிட்ஸ் எல்லாம் என்ன இயர்லி 2K கிட்மா, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. 2001 ஆனா எனக்கு அதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும். இப்ப இருக்கிற 2K படோட சேர்ப்பானுங்க. இந்த மங்காத்தல டேலாக் வரும் பேரு, என்ன சேர்க்காத. சரி, அதோட அலெக்ஸ் விரும்ப இருக்கால, விரும்ப ஐடி வந்து பழைய ஐடி போயிடுச்சு. நான் வந்து டிஎம்ல கேட்டேன் எப்படி ரிகவர் பண்றது, நீ இதை அனுப்பினேறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அனுப்பிட்டே இருந்தான் போல, அக்கௌண்ட் ரிகவர் ஆயிடுச்சு. இப்ப பழைய ஐடியில போட்டு பொழந்துட்டு சும்மாவே கொள்ள அடிப்பான். இதுல 2 ஐடியில அடிப்பான். இப்ப 2 ஐடி இருக்கு. 2 ஐடி விடவே இல்ல, விடவே மாட்டேன். இவன் கங்கோக்கு ரெடி பண்ணிருக்கான் போல, புரியுதா? இதான் இனி தாண்டி ஆட்டம் இருக்குது அந்த மாதிரி பேச. இனிமே விடவே மாட்டேன். மின்னல் வேகத்தில் மோதிய லாரி, நொடியில் பறிபோன போயோ பிஞ்சு உயிரா. ஏன்னா அரண்மனையில வந்து அந்த அச்சோ சாங் வந்து சூப்பரா இருக்கும்டா விஷுவல் தியேட்டர்ல. இல்ல நாங்களே பாத்துட்டோம் யூடியூப்ல சொல்றோம். ஏய் நீ பாத்தியா? இல்ல யாரா இவனுங்க இப்படி வண்டி ஓட்டுறானுங்க? கோரைப்புலி ப்ரோ, இந்த மானகெட்டவர்கள் எதுக்கு அனுப்புறீங்க? இல்ல புரியல. இவன் தமன்னா பேசுனுங்க, ராசி என்ன பேசுனுங்கிறானுங்க. ஒரு நியாயம் இருக்குது. கண்ட கருமத்தை அமிச்சிங்க. இல்ல சுந்தர இந்த கண்டாரவழி கார்த்தின் பேசின பல்ல இவன் குண்டச்சி இவளை எடுத்துட்டு நம்ம கலர் கார்த்தி இருக்கானே, அவன் பத்திரிக்கை போட்டு விட்டேன். கால் பண்றான், 2 கால் டெலீட் பண்றான் குரூப்ல.
பண்ணுடா நீ எப்படி அவனை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாயிருது. ஒரு டைம் நல்லா பேசுவான், ஒரு டைம் அப்படியே ஆப்போசிட்டா சைக் ஆயிடுவான். இல்லடா அவன் ஆபீஸ் ப்ரெஷர்ல இருந்தா சில டைம் என்ன திட்டுவான், ஏன்டா பண்ணுகிறடா லாஸ்ட் பால் அவுட் ரெடி அவுட்ட சூப்பர். ஏதாவது மேட்ச் இந்த மாதிரி இருக்கும், அதான் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம தேர்டும் பேரை கொடுத்திருக்கானுங்க. இது அவுட்டா வந்துச்சுன்னா இது என்னது எஸ்ஆர்எச் வின்னு, இல்லனா டிரா. எஸ்ஆர்எச் வின்னு ஆவட்டம் விடு, என்ன பண்றது. அப்படி கிடையாதுடா, எஸ்ஆர்எச் தோத்தாதான்டா நீங்க உள்ள 4th பிளேஸ்ல இருக்க முடியும். அது கரெக்ட். ஆனா இல்ல இந்த மூதேவிங்க வாய் பேசுறதுக்கெல்லாம் இன்னைக்கு அண்ணதான் சிங்கிள் ஓடிடலாம்ல. டேய் ஓடிட்டானுங்கடா. இது நாட் அவுட்டா வந்துச்சுன்னா ஒரு ரன் வந்துரும். டிரா ஆயிரும் மேட்ச். சூப்பர் ஓவர். சரி பாத்து நாட் அவுட் வந்துச்சு. மச்சி சூப்பர் ஓவர் தான் சொல்லியா, பாத்து ரொம்ப நாள் ஆகுது. சூப்பர் ஓவர்னா ஃபிகரா சூப்பர் ஓவர் பாத்துறோம். ஆனா இது வரைக்கும் இன்னும் சூப்பர் ஓவர் வரல. இந்த இது வரல. ஆனா சாமி சத்தியமாடா நான் லாஸ்ட் 2 வருஷம்லாம் இல்லையாடா. ஆமா லாஸ்ட் இயர் இருந்துச்சுலடா சூப்பர் ஓவர் இல்லையா? இல்ல லாஸ்ட் இயர் இருந்துச்சுடா. லாஸ்ட் இயர் பஞ்சாப் வெர்சஸ் எம்ஐ இருந்துச்சுலடா. அவுட்ரா டே எஸ்ஆர்எச் வின்ரா. மாமே இந்த பஞ்சாப் அவனுங்க ட்விட்டர் பேஜ்ல கொஞ்சம் ஓவரா பேசுறானுங்கடா. இல்லடா சாமி எஸ்ஆர்எச் வின் ஆயிடுச்சா தெரியுமா? சிஎஸ்கே கடைசியா பஞ்சாப் கிட்ட ஜெயிச்சது எப்ப தெரியுமா? 2021. அதான் ரொம்ப லேட்டா ரொம்ப லேட்டுவா. சரி இந்த வருஷம் எது வந்துட்டு ஃபைனல் போவோம் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு தோத்த டீம் ஒண்ணு போவோம். சண்டை இது என்னது? இல்ல ஆர்ஆர் போனா தோணுது. எனக்கு ஆர்ஆர் போகணும்னு தோணுது. டீம் நல்லா இருக்குடா, டீம் சூப்பரா இருக்குடா உங்களுக்கு. வேற எனக்கு கேகேஆர் தோணுது. ஆனா கடைசியில தெரியல. ஆனா சிஎஸ்கே மட்டும் போகாதடா, போனதாண்டா ஒரு மாதிரி தெரியல. ஆனா வராது இந்த இவங்களே போட்டு அடிக்கிறானுங்க. ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ இருக்குதுன்னா அது ரஸ்டி பாப்பான் போல்டா சாமேவன். சத்தியமா அந்த மாதிரி ஆள் தான் போல, சைக்கோ. அந்த ஆக்சிடென்ட் வீடியோல நைட்ல அம்சுடாதீங்கடா. ஒரு மாதிரி சொல்லு. சரி இரு கேசவ கிட்ட கேட்கலாம். கேசவா நேத்து புஷ்பா பாட்டு கேட்டேன், எப்படி இருந்துச்சு? நேத்து வந்துச்சா? சூப்பர். இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரியலப்பா, எனக்கு வந்தது எனக்கு அநியாயமான நின்னுகிற காரை வந்து இடிச்சுனுக்குறான் அவன். அதான் இல்லடா நான் யோசிச்சு பாரு. நீ அந்த இடத்துல இருந்தா கூட இது எதுக்கு வருது ஏன் வருதுன்னு தெரியாம இடியுது காரு. என்னடா இது? நான் செவனேல் தானா இல்லன்ற மாதிரி. இல்ல செத்து போயிட்டான்றாங்கடா பாவம். சொல்லு சொல்லு. ஆமாண்டா என்னடா இது? இது புஷ்பா சாங் இருக்குல்ல. ஆமா வர மாட்டேங்குது நீ அனுப்புன குரூப்ல. அலெக்ஸ் சொல்றான் புஷ்பா சாங் இருக்குல்ல, அதுல வர லைன்ஸ் ரொம்ப யார் அதை பூவை பூவன் என்பார், புஷ்பம் என்பார். ஒரு ஃபேக் ஐடி மென்டல் தேவையா போல வந்து இது பண்ணிட்டு போல. மென்டலா ரஜினி போட்டோ வச்சு வரதுக்கு துப்பு இல்லாத நாய. யார் ரஜினி பண்ண வேலையா? தூக்கி விட்டுறோம். அதான் பார்த்தா என்னடா இந்த தூக்காதரா கொஞ்ச நேரம் யாரா இவன் மென்டல் கூதியான் பார்த்தா. ஃபேக் ஐடி தேவையா ரஜினி தேவடியாப்பேன். சொல்றேன் மென்டல் நாங்க மதிக்கிறதா இல்லடா. ஆனா நான் திட்டா ரொம்ப கேவலமா திட்டுவேன். கேட்டு போயிருவேன். ஏன்டா இன்னும் ஸ்பீக்கர்லயே இல்ல அது மேல ரிமூவ் பண்ணு. இந்த பொண்ணை என்ன ஃபாலோ பண்ணுதுடா, அந்த கிறிஸ்லியோ தானே? என்னையும் ஃபாலோ பண்ணு, எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு
கேசவா அலெக்ஸ் என்ன கேசவா நம்ம டேய் டீம் இப்படி மோசமா டேய் ஆடிச்சு. ஒரு டவுட் இல்ல சரி கேள்றா. ஒரு நிமிஷம் டேய் டிஎஸ்பி புஷ்பாக்கு இப்படி போட்டான்றிய பின்னாடி கங்குவா நிக்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. டேய் இல்லடா அந்த சாங் கேட்டேன், லிரிக்ஸ் வேற லெவல்ல இருக்கு. திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் தெலுங்குல நல்லா வெர்ஷன் அது இருக்குடா, வந்து ஆக்சுவலி. தமிழ்ல இவனுங்க அந்த வாய்ஸ் ஏத்த மாதிரி அவ்வளவு ஏய் அலெக்ஸ் இரண்டுமே நல்லா இல்லடா. வாய்ஸ் வாய்ஸ் நல்லா இல்லப்பா, நல்ல மாடுலேஷனே மொக்கையா இருக்கு. அப்போ சிரஞ்சீவி பாட சொல்லலாமா? சிரஞ்சீவிலாம் ஏன் பாட சொல்ற, அந்த லிரிக்ஸே வேற வாய்ஸ் மாடுலேஷனோட பாடினா நல்லா இருக்கும். அப்போ இவரை பாட சொல்லலாமா? மாமி உனக்கு தெரியாம கேக்குறேன் சொல்லு. தமிழ்ல இப்ப நீ வந்துட்டு மியூசிக் டைரக்டர் ஒரு பாட்டுலாம் இப்ப ரிலீஸ் பண்றானுங்களே, ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ ஒரு பாட்டு வந்து எத்தனை மாசம் தருவான். விசில் போர்டு கேட்டாலும் பண்ண மிக்சடு ரிவ்யூ. அதுக்கப்புறம் இப்ப வந்த பாட்டு ஏன் கூலியே மிக்சடு. விசில் போர்டு இப்ப சூப்பரா தான் இருக்கு மிக்சிங் இல்லடா நீ பண்ணது, அனிருத் ஆடியோ இல்ல நீ மிக்சிங் பண்ணது. அனிருத்தா எடுத்து பார்த்தாலும் இந்தியன் டூக்கும் இந்த ட்ரைலர் இந்த பிஜிஎம்ல எல்லாம் மிக்சடு ஒரே நிமிஷம் சரி, ஆக்சுவலி வந்து. இல்ல அவன் வந்து வாய்ஸ் ஆடியோ மிக்சிங் பண்ணல, ஓகேவா, வாய்ஸ் டியூன் பண்ணல. ஆனா இப்ப பண்ணி தான் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆடியோ வெர்ஷன் சூப்பரா இருக்கு. விசில் போர்டு எதடா விசில் போர்டு ஏறு டேய் முன்னேறு முதல்ல விஜய் இல்ல இறையே நம்ம இல்லா இல்ல நம்ம காட்டாறு ஓடு முன்னோடு சரி கேசவா, என்ன கேசவா குரூப் மொக்க நீ குரூப் அப்படியே மூடு. கேசவா கேசவா நீ அப்படியே மூடு. சாம நான் சொல்ல கேசவா ஓல்டு மங்க அரை கிளாஸ் குடிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். அதான் 3 ஓல்டு கிளாஸ் மங்கு குடிக்கணும். ஓல்டு ஏன்டா மங்கு இல்லடா. ஏன்டா கேசவா ஏன்டா நீ அப்படியே ஏன்டா மூடு. கேசவா, என்ன குரூப் கேசவா, மொக்க என்னடா குரூப் படம் ஓடிட்டு அனுப்பியிருக்க இருக்குடா. கேசவா, என்ன கேசவா மொக்க குரூப் அனுப்பி வச்சிருக்க. ஏய் நீங்க எல்லாம் குரூப்ல இருக்கீங்களாடா? எனக்கு எல்லாம் குரூப்பே தெரியலடா. என்னடா குரூப்ல இருக்கிற மாதிரி பேசுறீங்க? டேய் இன்னொன்னு சிஎஸ்கே இன்ஃபினிட்டி வார் கைக்கில இருக்காரு. டேய் இன்ஃபினிட்டி இல்லாத இன்ஃப்ளூயன்சர். சரி ஒரு நிமிஷம் இந்த இன்ஃபியூசர் டேய் கில்லி ப்ரொடியூசர் இங்கதானே இருக்க, இங்கதான் இருக்க. கில்லி ப்ரொடியூசர் ஆல்ரெடி வந்துட்டு இந்த கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு 25வது நாள் வரும்போது பெரிய போஸ்டர் ஒண்ணு ரெடி பண்ணி, அதுவும் கிராஸ் போஸ்டர், வேர்ல்டோட கிராஸ் போஸ்டர் ஒண்ணு பண்ண போறாரு. பாப்போம். அன்னைக்கு வந்துட்டு எனக்கு கேட்டா ஏட்ரஸுங்க அடியில வந்துட்டு ஆட்டமா வச்ச மாதிரி எரியும். 25th டே நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. இன்னொன்று ஸ்பெஷல் ஷோ நிறைய போட வாய்ப்பு இருக்குது. 100 ஸ்கிரீன் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க போடுவானுங்க. ஓவர்சீஸ் தெரியாது. அலெக்ஸ் அலெக்ஸ் ரீ ஆனா ரிலீஸ் போவானான்னு 25th டே போவானான்னு தெரியல. சொல்லு இன்னைக்கு ஒரு டேய் திருச்சிலேயே ஒரே தேட்டர் தான்டா இளைய சினிமாஸ்ல கொடுத்துருக்கானுங்க. சின்ன ஸ்கிரீன்ல தான் என்ன கொடுத்துருக்கானுங்க. படம்? மீதி எல்லாம் பெரிய ஸ்கிரீன்லாம் கில்லி தான் கொடுத்துருக்கானுங்க. தீனா டேய் சொல்றேன். தீனாலாம் தள்ளுறா அவத்த கம்பேர் பண்ணி. டேய் நான் சொல்றது திருச்சி இல்லடா. இல்ல ஆனா இல்லடா சுந்தர ரோட்ல சாணி மஸ்ட் அந்த தட்டுவோம் பேர் அந்த மாதிரி தான் இந்த தீனா பில்லா போய் இது கேளுடா. இல்லடா நான் நினைச்சேன் இவ்வளவு 10 நாள் மேல ஆனிச்சு ஓரளவுக்கு பெரிய ஸ்கிரீன் கொடுப்பாயின்னு நினைச்சேன்டா. கடைசியில பார்த்தா எல்லாமே சின்ன ஸ்கிரீனா கொடுத்து வச்சிருக்கானுங்கடா. ஏன் நீ புலம்புற கேசவா? உனக்கு ஏன் வருத்தமா இருக்கா? சுந்தர் நீ பேசு. இல்ல சுந்தர் சொல்ல மாட்டேன். பேனர்ல ஒருத்தர் அஜித் இல்ல அஜித் முகம் பக்கத்துல நயன்தாரா அந்த பிகினி போட்டோக்குது. பிகினிக்கு பால் ஊத்துறான்டா. அவனுக்கு ஊத்துடா அஜித். டேய் மங்காத்தா சொல்றியா? மங்காத்தா போஸ்டர் சொல்றியா இல்ல எது சொல்ற? சுந்தர் சார் நீங்களா பிஆர்ஓ வச்ச நீங்க பேசுங்க. நீ மூணாதான் நாங்க பேச முடியும் கேசவா. நீ பேசுங்க. ஏய் அலெக்ஸே, ஒரு அஜித் ஃபேன் சொல்றா, உங்க சைட்ல வந்து புலி ரிலீஸ் பண்ணுங்க, எங்க சைட்ல வந்து ஆஞ்சநேயா ரிலீஸ் பண்றோம் அப்படின்றான். ஆனா புலி தான்டா கூட்டம் வரும் ஆஞ்சநேயர் படத்துல. அதாவது அவரு இந்த படம் எப்படி சொல்லலாம், நம்ம சைடு ஆனா சாமி இல்லடா ஆனா சாமி காமன் ஆடியன்ஸ் மனசாட்சி எப்படி தான் இருக்கும். லூஸ் புதி மாதிரி கேள்வி கேக்குறேன்னா நீயும் புலிகின்ற இல்லடா யோசிச்சு பாக்குற 2 ஃபிளாப் படத்தை ரிலீஸ் பண்ணா எது நான் சொன்னேன் ஏன்டா ஃபிளாப் படத்தை கொண்டு வரீங்க, அது மங்காத்தா வர்சஸ் போக்கிரி வச்சுக்கலாம் டீலா, தமிழ்நாட்டுல நீ மங்காத்தா ரிலீஸ் பண்ணு, போக்கிரி நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு. அளவுலாம் மங்காத்தா ஓடலடா, அது லவடாவது தியேட்டர் போடல ஏசென்ற படம் 100 நாள் மங்காத்தா வர்சஸ் போக்கிரி வந்தா எப்படி இருக்கும் சொல்லிட்டா. ஒரு நிமிஷம் போக்கிரி 200 நாள் ஓடிச்சு, அதுவும் தியேட்டர் கவுண்டோட இருக்குது. தேவி தியேட்டர்லயே ஓடிச்சு. இல்லடா ரீ ரிலீஸ்ல வந்து மங்காத்தா வர்சஸ் போக்கிரி வந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறேன். அது போக்கிரி தான்டா, அசால்ட்டா. இதெல்லாம் என்ன மேட்ரு? கிளவியே அடண்டா போக்கிரிக்கு. போக்கிரி பொங்கல் பாட்டுலாம் கிளவியே
இல்ல இன்னைக்கு அலெக்ஸ் இவன் என்ன நம்ம இல்ல இன்னைக்கு அந்தனா வந்து அது வரைக்கும் இந்த முத்துப்பாண்டி ஏய் உட்கார்றா வெண்ண பெருசா காட்டி வண்டி ஏறா. இல்ல பாஷா அட்லீஸ்ட் பண்ணா கில்லி அடிச்சிரும்னா. அது வரைக்கும் இந்த முத்துப்பாண்டி இந்த கோட்டையில கால் வைக்க மாட்டேன்டா. கோட்டையை வண்டி ஏறா. ஏய் இது முத்துப்பாண்டி கோட்டையில விக்னேஷ் ப்ரோ அந்த இல்ல அந்த டிஎம்கேல இவன் பேசுவான்ல அவனை செருப்பால் அடிங்க இவனை அதான் அந்த மாதிரி கேசான் அடிங்க. அந்த பேர் செல்லு பேர் ஒரு அலெக்ஸ் போக்கிரி படத்துக்கு அந்த போக்கிரி பொங்கல் சாங்க்கு கேள்வி மட்டும் ஆடும் நம்ம விக்னேஷ் ப்ரோ இறங்கிய குத்துரும். விக்னேஷ் ப்ரோ கிளவான். ஆனா இல்ல போக்கிரிலாம் வந்தா மாஸ் காட்டி அதாவது விக்னேஷ் ப்ரோ இப்போ உங்களை இன்ஃபுளுசர் வந்து கிளவான்னு சொல்றதுக்காக அவன் சொல்லிடுறேன் அந்த இது வந்து. டே ஆனா ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கப்புறம் ரீ ரிலீஸ் ரொம்ப அதான் முடிஞ்சது இதுக்கப்புறம். ஏன்னா இதுக்கப்புறம் புது படமே ரீ ரிலீஸ் மாதிரி தான் ரொம்ப ரொம்ப நிக்குது. இதுக்கப்புறம் வர்ற புது படம் ரிலீஸ் பண்ண போறாங்களா ப்ரோ அது ரிலீஸ் அப்பவே ரீ ரிலீஸ் மாதிரி தான் அதோட எங்களுக்கு லால் சலாம் வேணாம், குசேலன் படம் ரீ ரிலீஸ் வேணும். எவ்வளவு ஒரு அண்டர் ரேட்டட் பிலிம்னு உங்களுக்கு தெரியுமா? குசேலன் படத்துல வடிவேலு காமெடி தான் மஜா. அதுக்கப்புறம் அந்த நயன்தாரா அட்ஜஸ்ட் சீனு அப்படின்னு அந்த பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா குசேலன்ல ஒரு நிமிஷம் குசேலன்ல நயன்தாரா சில சீனாவது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கிளாமர் சீனாவது வச்சுக்கலாம் லால் சலாம்ல கொஞ்சமாவது பாத்துருப்பானுங்க என்ன கேட்டா. அட்லீஸ்ட் ஒரு எல்லாமே மத கலவரம் கான்செப்ட். அதை ஏன்டா நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? டேய் இல்லடா நடுவுல சொல்றேன். அலெக்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாருமே ரஜினியே அதுல அந்த இந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ விக்னேஷ் ப்ரோ. இந்த ஏ புள்ள சக்கலத்தே அந்த இது இவங்க இது. ஆனா அலெக்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாம் வந்து ரஜினியே கிளாமர் தான். என்ன கடையில் அடிச்சு என்ன சரக்கு அடிக்கிற என்ன சரக்கு அடிச்ச ஒரு மாதிரி பேசிட்டு அப்படின்னா என்ன? இல்ல திருச்சி போயிட்டு நல்ல வீடியோவா எடுத்து அதாவது சுந்தர் சொன்னதே 3 தடவை. அதாவது சுந்தர் ஒரு நிமிஷம் இந்த திருச்சியில தேஜஸ்வினிக்கு ஃபேன்ஸ் கிளப் வச்சு நடத்துறவங்க எல்லாம் நான் பேசுறேன்ப்பா. விக்னேஷ் ப்ரோ நீங்களா வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல இந்த குரூப்ல ஒருத்தர் தேஜஸ்வினி ஃபேன், ஒரே ஒரு தேஜஸ்வினி ஃபேன். ஆமா தேஜஸ்வினி ஃபேன் ஒரு மூதேவி இருக்குது. ஆனா அது யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஹீரோயின் அது ஒரு ஹீரோயினான்னு தெரியாது. அது ஹீரோயினே இல்லடா, ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயின். யாரு விக்னேஷ் ப்ரோ? யாரு அது? தேஜஸ்வினி இது ஒரே ஒரு சாங் மட்டும் கவின் கூட நல்லா இருக்கும். போயிட்டான்ப்பா. இது அஸ்குமாரோ ஏதோ அஸ்குமாரோ அஸ்காரமாரோன்னு அதுலயே. ஆனா அதுலயே லைட்டா இதுவா இருக்கும். இல்ல அவளை சொல்லல, பாட்டு நல்லா இருக்கும் அலெக்ஸ். பாட்டு தான் ப்ரோ. இந்த இல்ல அந்த பாட்டுல இந்த டான் படத்துலயும் ஒரு பேர் அந்த சிவாங்கியா ஒன்னா நம்பர் எப்படி சினிமால விட்டானுங்கன்னு புரியல. பண்றது இல்லையா? ஒரே நிமிஷம் முட்டு கொடுக்கறதுக்கு அவன் நல்லா பாடுவான். நான் ஒரு நிமிஷம் சிறிது நேரம் லிசனருக்கு போய் கொண்டு வந்ததால் நீங்க வந்துட்டு தேஜஸ்வினே தப்பா பேசுறீங்க. உன்னோட விக்னேஷ் ப்ரோ வேலு மாதிரி முத்துப்பாண்டி வாயில குத்தி விட்டாரு. அவள்தான் முத்துப்பாண்டி கோட்டையில இல்ல கேசவா வாயில யாராவது எடுத்து வச்சிட்டாங்களா? எப்படி பேசினீங்க? நான் இப்பதான் வந்துட்டு சாப்பிட்டேன். ஆனா விக்னேஷ் ப்ரோ யோசிச்சு பாத்தீங்களா? முத்துப்பாண்டி வயசுல ரகுவரம் வயசு பண்ணா பாத்தீங்களா? போதையில கதா இல்ல பிறவில இருந்தே இப்படியா? இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கானாண்டா ஓட்ஸ். அதனால மெதுவா அப்படிதான் பேசுவான்றான். நீ பேசுற கேசவா? அலெக்ஸ் அது சிவாங்கிய வந்து சொன்னல மொத்தமா கேக்குதாடா?
மொத்தமா வந்து ஒரு பர்சனை வந்து கேவலமா பேசுறது, இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது வந்து பெரிய முட்டாள்தான். அது பண்ணாத அத சொல்லடா, இது வரைக்கும் பண்ணது அந்த ஆக்டிங்லாம் கிரிஞ்சுன்றேன். அது அந்த கேரக்டர் அந்த மாதிரி. ஓகேவா, நான் வந்து படத்துல வந்து இந்த ஒரு ஒரு பர்சன் இப்படி இருக்காங்கனாலே நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ணா அவங்க அப்படி நடிச்சுதான் ஆகணும். இல்ல சுந்தர் என்ன கேஸ்லாம் சுந்தர் சாதாரணமா ஒண்ணு சால்ட் சுந்தர்ன்றாங்க. பால் வச்சுட்டு இருக்காங்க, பால் குடிக்காம முட்டேன். அவனுக்கு என்ன கவலைன்னா அந்த கேசவ என்ன கவலையா இருக்கு. பால் ஆறி போயிடுச்சுடா. இப்ப என்னதான் சொல்ல வர சிவாங்கிக்கு சொல்லு. சிவாங்கி கேரக்டர் அப்படி இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்கடா, அது ஏன்டா கிரிஞ்சுன்றீங்க? சரி இப்ப என்ன பண்ணு, இது என்னதான்டா பண்ணும் ஒப்பீனியனு. ஏய், தமிழ்நாடு என் பின்னாடி தானே இருக்கு. நான் ஒண்ணு தமிழ்நாடு பின்னாடி இருக்கேன். என்ன ஆந்திரா பார்டர்ல இருக்கீங்க? என்ன ஓல்டு மூவி செய்தா? இல்லடா, சரக்கு அடிக்க பல வருஷம் ஆயிடுச்சு. கேசவ அடுத்த டைலாக் என்னன்னு சொல்லு. அவன் சரக்குலாம் அடிக்கிறதுல ஒன்லி ஓட்ஸ் தான் டைரக்டா. ஆமா, இல்ல திருச்சி மலைக்கோட்டையில டூப்ளிகேட் சரக்கு அடிச்சு இந்த பேச்சு பேசுறேன் கேசவ. ஒரிஜினல் சரக்குலாம் அடிச்சா அதாவது லோக்கல் சரகையே இவ்வளவு ஆடுறதுன்னா விக்னேஷ் ப்ரோ மாதிரி ஃபாரின் சரக்கு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ நீ எல்லாம்? நான் எங்கடா சரக்கு அடிச்சேன், நீ வேற. அப்ப வந்து இந்த பாட்டில் மூந்து பார்த்து போகிற ஆளா நீ? சேச்சா, வைப் ஆயிட்டேன் நானு. நீ கில்லி படம் ஓடிட்டு இருக்கா, வைப் ஆயிருச்சு. அலெக்ஸ் ஒன்னும் பேச முடியாத நிலைமையில இருக்கும், அப்படிதானே? அவன் கிடக்குறான் மோனே. சரி என்ன இது சுந்தர, என்ன தெலுங்கு ஸ்பேஸ்ல எல்லாம் போய் தமிழ்ல பாட்டு செம ஹிட்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கியா ப்ரோ? நேத்து வந்தியா ப்ரோ? நீ போனியாடா அலெக்ஸ்? நேத்து வந்தியா ப்ரோ? ப்ரோ இல்ல வரல. இல்ல ஷாம் அப்போ ஓகே ப்ரோ. யாராவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மத்தியானம் கொஞ்சம் வண்டியில போகும்போது இந்த இது பாத்துட்டு போனேன் யூடியூப் சேனல்ல. இந்த அந்தானா சேனல்ல என்னால இது சொல்லாம கூட இருக்க மாட்டானா. அவன் வந்து இல்ல தளபதி படம், தளபதி படம் வந்துதான் பாத்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது கில்லி வந்ததுதான் பாத்தீங்கன்னா சின்ன படங்களுக்கு ஸ்கிரீன் கிடைக்கும். ரொம்ப பகிரங்கமா சொல்றான். அதுவும் இல்லாத ரீரிலீஸ் எந்தெந்த படம் பண்ணலான்னு கேட்டதுக்கு, இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கானா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படம்லாம் மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி போலையா விஜய் சேதுபதி படமா, அப்புறம் கடைசி விவசாயி இந்த மாதிரி படம்லாம் பண்ணா நல்லா இருக்குன்றான். அவன்லாம் என்ன அதான் ரிலீஸ் பண்ணும் போதே எவனும் பாக்கல. இல்ல விக்னேஷ் ப்ரோ அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கொண்டாடாம விட்டுறது, அதுக்கப்புறம் புளுத்தி மாதிரி வந்து வீடியோ போடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படம் வரும்போது வைத்தறிச்சல்ல வந்து அந்த படங்களை கொண்டாடலன்னு ஒரு வீடியோ போடுறது. சரி, உனக்கு என்ன படம் கொண்டாடல சொல்லு. அவன் சொல்றான் அதான் நான் சொல்றான். அப்படிதானே சொல்றேன். சரி சுந்தரு, இது எஸ்கே படம் வந்து ஏதோ அப்டேட் வருது, என்ன அப்டேட்ரா? அப்டேட் அதான் போடுறேன், வரமா சொல்றேன். இல்ல வரும்போது நீ என்னத்த சொல்றது, அதை நாங்களே பாத்துக்கோம். இந்த நேரம் பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போற? நீங்களாம் வன்மத்துல கொடுத்தது இல்ல டீசரா இல்ல என்ன கதை? நீ ஏதோ எஸ்கே கண்ணின்னு கேட்டா என்னடா நீ? சரி விடுங்க பத்ரி ப்ரோ. இது எப்போ வருது ப்ரோ? இந்தியன் 2 எப்போ ரிலீஸ்? அது ரிலீஸ் ஆகிறப்ப நான் சொல்றேன். என்ன? ஆமா எடுக்கிறேன்ட்டு பாட்டி மேல சத்தியம் பண்ணா, பாட்டி காலி ஆயிருச்சு. சத்தியத்து மேலே சத்தியம் பண்ணுவேனா?
இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த கலகலப்பு படம் எத்தனை பேர் பாத்தீங்க? சுந்தர் சி படம் கலகலப்பு நான் பாத்திருக்கேன். அந்த படத்துல அந்த ஜார்ஜ் மாதிரியான தூக்கி இதுல மாட்டி விட்டுருவாங்க பாத்தியா? என்னடா அலெக்ஸ் பாண்டியன் நவரா பயன்படுத்தி டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம் பாத்தியா? அந்த மாதிரி அலெக்ஸ் பாண்டியனுக்கு இது தீக்குச்சி இந்த ரெண்டு பக்கம் பர்சனலா தீ பிடிக்கும். கஷ்டப்படாத ஆனா சுந்தர் இல்லடா தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷம்தான் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியன் எங்க தீ பிடிக்கும். பிளே கிரவுண்ட் இருக்குல்ல அதுல ரைட்டா ஒரு ஆசைடா. அந்த வழுக்கையில எப்படா எறும்பு ஏறும் வலி உள்ளது பாவம். வழுக்கையில அந்த மாதிரி தீப்பொட்டி பத்த வச்சு நெருப்புடிக்கிற மாதிரி எறும்பு விட்டு விளையாடுப்போ. எறும்புலாம் இல்ல வேற ஒண்ணு கூட போறோம் தெரியாது. எறும்பு வேணாண்டா. இலான் மஸ்கி ஒரு வாரத்துக்கு மச்சான் இல்ல தெரியாத இல்ல சத்தியமா என் ஃப்ரெண்ட் ஆமை குட்டி வளர்க்கறான். இல்லடா இலான் மஸ்கி ட்வீட் பண்ணிருந்தாம்லடா. நாய் வந்துட்டு கொட்டையை மண்டையில தேய்க்கும்டா. அதே மாதிரி அவனை தேய்ச்சிட்டு வளவுன்னு இருக்கு. அது வேற இது ஒரு மியூட் போட்டீங்க ப்ரோ. வன்மம் ப்ரோ இல்ல ட்விட்டர் ஓனர் எலான் மஸ்கே அத போடுறாரு. இதுல நம்ம தப்பு கிடையாது. ஸ்கூல்ல இல்ல ப்ரோ, ஸ்கூல்ல பிரின்சிபலே தப்பான. இன்னைக்கு கூட ஒரு காதல் ஜோடி ஸ்பேஸ் போட்டுருந்தாங்க பாத்தியா? காதல் ஜோடி கூட ஒரு ஸ்பேஸ் போட்டு இருந்தது. யாரு? விக்னேஷ் ப்ரோ ஆபாசம் தவிர்ப்போம் சொல்லுங்க. மென்டலும் சரணியாவும் காதல் ஜோடிகள். விக்னேஷ் ப்ரோ ஆபாசம் தவிர்ப்போம் சொல்லுங்க. பேச முடியாது. ஆமா இந்த ஒக்காலி தொல்லிய ஏதோ ஒரு ரீல் எல்லாம் பண்ணிருந்தானுங்களே. என்னது ஒக்காலியா? அப்படிதான் வருது என் வாயில. அதான்டா இந்த 2 எக்ஸ்பிரஷன் காட்டுவானே ஃபாத் ஃபசில் இந்த தூணுக்கு பக்கத்துல. ஆமா 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 அந்த படம் தான் ஆவேசமா? ஆமா நல்லா இருக்கு. ஏத்தறதுல நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு சொல்றானுங்க. அதுலதான் வந்து எந்த மோனே சூப்பரா இருக்கு. வாசிதாண்டா 100 கோடி அடிச்சிச்சு. அதுலதான் எந்த மோனே அப்படின்ற டைலாக் வரும். எந்த மோனேன்னு எந்த மோனேன்னு அந்த படம் மாதிரி ரைட் பண்ணிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மோனேன்னு கூப்பிட்டா அவனுக்கு கூப்பிடுறானுங்க நம்மள. இவனை கேட்க மாட்டீங்களா? என்ன மட்டும் கேக்குறீங்க? நான் ஃபுல்லா சொல்ல. எங்க மாமா பீப் போட்டேன். எங்க மாமா ஏற்காடு வா ரொம்ப நாளா தொலை பண்ணிட்டு இருந்தாரு. சரி பேசிட்டே இருங்க. ஏற்காடு வா கூப்பிட்டு இருந்தாரு. போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வந்துறேன். என்ன காமெடி ட்ரை பண்றாங்க? ஆதிவாசி டைலாக் சொல்லுங்கறேன்டா. அந்த இது ஒரு மாடுலேஷன்ல சொல்லணும், அப்பயாவது புரியும். இந்த டைலாக்கே தப்பா சொல்ற. ஆதிவாசி டைலாக் கிடையாது. அந்த பொண்ணை கூட்டு வர போறேன் அப்படின்ற அந்த இது கூட்டு வந்துட்டேன் பயப்படுவாங்களா அந்த. டேய் ஒருவேளை ரஜினி ஃபிளாப் படத்தை ரீரிலீஸ் பண்றாரு, அந்த பாபா மாதிரி ரீரிலீஸ் பண்றாரு. ஏன் லால் சலம் ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்ல? இருக்குடா, வாய்ப்பு இருக்குடான்னு கேட்டா. ஏன்னா இல்லடா ஹார்ட் சொல்றது கேளுடா. ஹார்ட் டிஸ்க் கிடைச்ச உடனே ரீரிலீஸ் பண்ணுவாரு ரீ அட்டாச் பண்ணி. ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் எல்லாம் பார்த்தாச்சு. அன்பேஸ்வரம் ரிலீஸ் பண்ணோம், அதுதான் வெயிட்டிங். ரிலீஸ் பண்ணாங்க, நீ பார்க்கலனா? ஒரு சென்னை மட்டும் தான் ரீரிலீஸ் எல்லாம் இல்ல ரீரிலீஸ் பண்ணல, சும்மா ஒரு ஷோ போட்டாங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா கேக்குறேன். ஒரு ஷோன்னும் போது ஞாபகம் வருதுடா. ஏஜஸ் ஸ்ரீநகர் இதுல விக்ரம் கில்லி ஷோ ஃபுல்லா ஆயிடுச்சு, தீனா ஃபுல்லா எங்கேயுமே ஆகலடா. ஃபுல்லா மால் தியேட்டர் ஆகாதுடா இவங்களுக்கு. ஒரே ஒரு ஸ்கிரீன் 2 ஸ்கிரீன் பர்த்டே ஃபுல் பண்றானுங்க. அதுக்கப்புறம் நான் மயிரா பண்ணுவானுங்க. நேத்து லீவு வேறையா, எல்லா காலேஜ் பொண்ணுங்களும் எங்க கடை பக்கத்து கடைக்காரர் போயிட்டு வந்தாங்க, ஃபேமிலியோட போயிட்டு வந்தாங்க.
சின்ன சின்ன பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க எவ்வளவு பேர் டான்ஸ் ஆடுறதுக்கு தெரியுமா? எல்லாம் ஒரு screen நிமிஷம் எனக்கு கட்டிட்டு. டவுட். என்ன சொல்றேன், கில்லி பாத்தீங்களா இல்லையா? டேய் அவர் ரிலீஸ் அப்பயே பாத்துருப்பாரு. 2004 நானே ரிலீஸ் அப்ப தியேட்டருக்கு போயிருந்தேன்டா. அவரு வந்து அலெக்ஸ் அவர் வந்து அப்போ 1972 தளபதியோட படத்துல இருந்து அவர் பாத்துட்டு மருதமலை மலை யாரா அவன் பான்னு இருக்கு? என்ன சூப்பர் சிங்கரா நடக்குது? ப்ரோ 1972 அப்புறம் அந்த அவருடைய ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் பாருங்க. ஐ மீன் வெற்றியில இருந்து இது வரைக்கும். நானும் சொன்னேன் எனக்கு தைப்பூசை இல்ல. ஆனா ப்ரோ எனக்கு டவுட் இல்ல. சந்தன சடுகுடு சந்தனம் தமிழ் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல மச்சான், தமிழ்ல ஹிஸ்டாரிக்கல் படம் எது ஹிட் ஆகிடுது இது வரைக்கும்? அலெக்ஸ் ஒரே நிமிஷம். ஹிஸ்டாரிக்கல் மாதிரி அலெக்ஸ் இவன் நம்மளுக்கு தேவையா இந்த கேஸ்? அவன் தேவையில்லதான். லிஸ்னர்ல இறக்கி விட்டுரு. சீமராஜாவா? நல்லாதான் இருக்கும். யாரும் சொன்னாங்க அதுக்கும் முட்டு கொடுக்குறான் பாரு. எஸ்கே ஃபேனே ஒத்து பண்ணாது படம் ஃபிளாப் பண்ணி. ஏன்டா இப்படி முட்டு கொடுக்குற? நல்லாதான்டா இருக்கும். நல்லாதான் இருக்கும். சமந்தா நல்லாதான் இருக்கும். யாரு இல்லன்னா அதுல எதுவுமே நல்லா இருக்காது. சமந்தா நல்லா இருக்கு. இல்ல ஆக்சுவலி வந்து அந்த போர்ஷன் எல்லாமே நல்லாதான் இருக்கும். நீ என்ன வேணா சொல்லிக்கோ. நான் சீரியஸா கேக்குறேன், உண்மையிலே ஏதாவது இட்டு போடுங்க. ஏதாவது பெருசா யாரு படம்டா? ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாப்பா? ரீசெண்டா வந்ததா இல்ல வந்து ஓல்டு ஃபிலிம்ஸா? பொன்னியின் செல்வன். அப்போ வந்து நான் சொல்றேன் ஹிஸ்டாரிக்கல் என்னது பொன்னியின் செல்வன் அப்படியே அந்த சொல்லிட்டாடா கோச்சடையான்றா. பொன்னியின் செல்வனை வந்து அந்த பீக்கு அப்புறம் வர வார்த்தையில மியூட் பண்ணிட்டு செல்வன் மட்டும் இது பண்ணியும் பொன்னினதி பார்க்க வேணுமா? நீ கண்டாரோ அந்த டைம்ல எனக்கு இந்த வைப் இல்லடா. இதே வைப்ல கட்டிட்டேன்டா. விக்னேஷ் ப்ரோ சிரிக்கிறா இதுல இல்லடா இல்ல மாமே, அந்த டைம்ல வந்தப்பே நான் சொன்னேன் இந்த படம் தேராது ப்ரோ, நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்காது. ஆனா இது எப்படி இல்லடா அலெக்ஸ், ஒரு உண்மை சொல்லிட்டா, நம்ம ஊர்ல நிறைய ஓல்டு தமிழ் பிலிம்ஸ் ஐ மீன் இந்த பயோகிராபி அந்த மாதிரிலாம் எடுத்தாச்சு. நிறைய பழைய படம்லாம் இருக்குடா. பழைய படம் இருடா கேசலாம். இது எம்ஜிஆர் படமா? இல்லடா ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ஸ்லாம் நிறைய எடுத்தாச்சுடா தமிழ்ல வந்து. அந்த அப்பயே நிறைய பாத்துட்டாங்க. இப்ப வந்து புதுசா ஏதாவது பண்ணா இப்ப பாகுபலி மாதிரி படம் ஹிட் ஆகுது. ஏன்னா குவாலிட்டிஸ் அந்த கண்டென்ட்ஸ் இல்ல. நம்ம ஊர்ல ஆல்ரெடி நிறைய இருக்கிறதுனால நம்ம ஆடியன்ஸ் வருதுல்ல. அதான் கங்குவா வருதுல்ல. கங்குவா ஹிஸ்டாரிக்கலா? இல்ல எனக்கு புரியல. கங்குவா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தான், தெரியாதா மச்சான்? இல்ல அந்த 7வது நம்பர் செருப்பு இருங்க, 7 சைஸுக்கு செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க. கங்குவா எங்க ஹிட் ஆயிர போகுதுன்ட்டு. இல்லடா காஷ்மோரா? இல்லடா இரு சீமராஜா சொல்ல தேவை. காஷ்மோரா மாதிரி படம் தான் வந்துட்டு கங்குவா ஹிஸ்டாரிக்கல் காஷ்மோராலாம். காஷ்மோரா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா? ஹிஸ்டாரிக்கல் இல்ல, அதான் சொல்றேன். இந்த மாதிரி பேய்க்கு பதிலா வேஸ்டா மொக்க படம்டா. அதெல்லாம் மொக்க படம். அதனால தான் இல்லடா, என்ன கேட்டா சத்தியமா சொல்றேன். கங்குவா ரிலீஸ் எனக்கு காஷ்மோரா பிடிக்கும். கங்குவா ரிலீஸ் ஆன பிறகு நீ காஷ்மோராவே பெட்டர்னு நான் எழுதி தரேன்டா. தரேன்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்டா, செகண்ட் ஹாஃப் தான் மொக்காது. காமெடி போர்ஷன் ஓகேடா, ஆனா மச்ச எல்லாமே இதுதான்டா. கிராபிக்ஸ் அந்த அரண்மனைக்குள்ள போற இல்ல ஸ்ரீவித்யா இருந்த வரைக்கும் நல்லா இருக்கும்.
எப்ப அந்த நயன்தாரா வந்தாலும் அப்படியே படம் இல்ல நாசமா இல்ல போயிடும். இல்ல இல்ல நயன்தாரால ஒரு சீன் இல்ல நயன்தாரா ஒரு சீன் இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த கார்த்தி வந்துட்டு போவான், ஒரு பொம்மை இருக்கு சில, அதான் தலைவரே அது பொம்மைன்னு இருண்டு போட்ட பொம்பளை பொம்மை தானே தடவும் கார்த்தி. அந்த அளவுக்கு ஒரு இல்ல இல்ல காஜான இந்த இது நான் அப்பதான் பார்த்தேன். அரண்மனை படத்துல சொல்லுவாரு, ஆஹா ஸ்கொய் சொல்லுவாரு, பொம்மையை பார்த்து அந்த பொம்மையை பார்த்து மூடேத்தீங்கன்னா மொக்கப்படுவானா. அதான் அந்த மாதிரி தானே எடுப்போம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, தமிழ்ல ஹிஸ்டாரிக்கல எனக்கு ஆனா நல்லா இருந்து ஓடாத படம் 1001 நல்லா இருந்துச்சு. அட்வென்ச்சர் படம் மாதிரி சொல்லலாம். அட்வென்ச்சரா 1001 வந்து ஒரு ஓகே அட்வென்ச்சர் ஃபிலிமா? சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் மாதிரியா? சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் இல்ல, அது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம்டா. சயின்ஸ் டேய் யாரா மச்சான் 1001 சயின்ஸ் ஃபிக்ஷன்றான்? ஆமாண்டா, சில சீன்ஸ்லாம் இதுதானே. அது அப்படிலாம் இல்லடா, சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் இல்லடா, இது அட்வென்ச்சர். ஓகே விடு, அது ஒரு அதாவது ஒரு மித்தான ஒரு படம், ஒரு சூப்பரா இருந்தான்டா. இந்த நேரத்துல மொட்டமான நின்னா செம்ம காத்து அடிக்குது. நீ என்ன பண்ற, அவனகிட்டே நில்லு. அந்த பிரேமலு பத்துல வர மாதிரி ஒரு ஆன்டி பார்த்தான், அந்த ஹீரோயின் பார்க்காது, ஒரு ஆன்டி பக்கத்துல இருந்து மொட்டை மாடியில சொல்ல முடியாது, அதையும் தள்ளிட்டு போயிருவான்டா அவன். சாமு கோயம்புத்தூர்ல கூட மொட்டை மாடியில நிக்கலாம்னா, நான் சென்னை மொட்டை மாடியில நின்னா ஊஹா. இல்ல சுந்தர கதைகள் இந்த கேசர்கள் பிரேமலு பார்த்துட்டு மொட்டை மாடி போய் நிப்பான், கிளவி நின்று எதிர்க்கு. நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அங்க மொட்டமான அலெக்ஸ் என்னாச்சுன்னா, இங்க பீச்ல இருக்கேன்டா, ஓகேவா, துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடி நைட்டு துணி எடுத்துட்டு போனேன். பார்த்தா ஒரே பிஜிஎம் சவுண்டு, இந்த இது விக்ரம் படம் பிஜிஎம் மாதிரி. அந்த பிஜிஎம் மோர்னிங் பிஜிஎம் கேக்குது. சாமி யோசிச்சு பாரு. இல்லடா இவன் இவன் துணி துவைக்க போயின்னு இருக்கும்போது இல்லடா மச்சான், இல்ல யோசிச்சு பாரு, இவன் துணி துவைக்க போகும்போது பக்கத்து ரூம்ல ஒருத்தன் துணி துவைச்சுட்டு இருக்கான். அந்த சத்தத்தை கேட்டு சதம் கேட்டுச்சாடா உங்களுக்கு? இல்ல மச்சான், அந்த ஆள் அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிருப்பாரு. புரியுது? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ரா சுந்தரு பீச்சுக்கு அங்க? ஆனா டே சாமி, எனக்கும் டவுட்ரா, அவரோட ஒட்டி கேட்டுருப்பான் காசு. ஒண்ணு இல்லடா, ஸ்பீட் போட்டு ஏறி இருப்பான்டா. போட்டு மேல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஆசை படத்துல பாப்பானே, ஆசையா அது என்னமோ படத்துல, வாலி படத்துல அஜித் ஓட்ட போட்டு அந்த மாதிரி பாப்போம் சுந்தர். நீ துணி இவன் பக்கெட்ல துணி துவக்க போய் கை வச்சுட்டு வந்துறான். சவுண்ட் நல்லா இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டு அனிமல் படத்துல ராஷ்மிகா காதுல வைப்போம் பாரு, அவன் பிளைட்ல ஓட்டுதெல்லாம். இல்ல டேய் சவுண்ட் நல்லா இருக்கும்டா. சவுண்ட் அந்த ராஷ்மிகா காதுல வச்சுனா சவுண்ட் சூப்பரா இருக்கும்டா உண்மையிலே. சுந்தர் அடுத்த தடவை துணி துவைக்க போனீன்னு வச்சுக்க, கால் பண்ணு. நீ இது இல்ல மச்சான், இல்ல சுந்தரோட மிஷின் அவன் துணி நீ தேய்ச்சு கொடுக்க போறியா? வீடியோ கால் பண்றா, வீடியோ கால் பண்ண. அவன் குளிக்கும் போது வீடியோ கால் பண்ணுவான் பாரு. கேசவா, அதாவது இந்த உலகத்துல வந்து ஒரு பிச்சு கூட வீடியோ கால் பண்ணிடலாம், ஆனா உனக்கு பண்றது சேஃபே இல்லடா. ஏன்னா நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியும்டா. உனக்கு போய் நான் வீடியோ கால் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? நான் ஒரு நல்ல பையன்டா மாமே. இல்ல மாமே, இதுல ஆசிம் யாரு தெரியுமா? பாய்ஸ் பத்துல வர சித்தார்த்த மாதிரி நடுரோட்ல அவனை கிட்ட நடக்க சார். அதான் என் ட்ரீம். அப்பா மயிரெல்லாம் இல்ல, எனக்கு அவன் வேணும். ஸ்விம்மிங் பூல்லயே பறக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீயே சொல்ற அந்த இது பரவாயில்ல. ஸ்விம்மிங் பூல்ல ஒரு தடவை காலை பூச்சி எல்லாம் வலிச்சுன்னு போண்டா, ஆளம் அதிகமா இருந்துச்சு. என் காலை பூச்சி விட்டான் ஒருத்தன். நான் என்ன பண்றேன், ரொம்ப நேரம் முக்கி விட்டேன், ரொம்ப தண்ணிட்டான், தொட்டின வர அங்க இருந்து தண்ணியில உள்ளி தெளிச்சுன்னு வர்றேன். ரொம்ப
பட் ஆனா அப்படி தண்ணிக்குள்ள அழுத்துவாங்கல்ல, அப்ப மட்டும் மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே உள்ள போகணும்னு தூக்கி விடும்போது வேற லெவலா இருக்கும். அது செம ஃபீல் இதெல்லாம். ஆனா இல்லடா சில நேரத்துல காண்டா இருக்கும் அப்படி பண்ணும்போது. சத்தியமா அது நீ வந்து மூச்சை பிடிச்சிட்டு டக்குன்னு உள்ள போயிடணும் அப்படியே ஒரே எவ்வளவு பிடிப்பா இல்ல தெரியாம கேக்குறேன். அதுக்கப்புறம் டெய்லி துணி துவைக்க போனல மேல மாடிக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. இது கேஷுவலா வேணா ஒரு நைட்டு ரெக்கார்ட் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் இருக்குடா, அது மட்டும் அனுப்பி விடுறேன். இந்நேரம் விக்னேஷ் ப்ரோ மட்டும் துணி துவைக்கிற தொழில்நேரத்துக்கு கதவுல எட்டி ஒரே மாரி மித துவைக்க மாட்டேன் செருப்பாலடி பண்ண இதே நான் வச்சுக்க நானும் துணி துவைக்க ஹெல்ப் பண்ணுவேன். மச்சான் இல்ல மத்த வரும் சார். ஆசிம் இருந்தா என்ன தெரியுமா, இல்ல சந்திரமுகில சொல்ற கதை சொல்லுவாரு. என் சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் நின்றுச்சு. அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன். சந்திரமுகில டோர் தட்டு வந்துருவாரு பாரு போயிட்டு. சந்திரமுகில டோர் தட்டுற மாதிரி டமால் நீ டோர் திறந்தே போயிடுவியா? அது இல்லடா, இங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ்டா பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட். அது எதுல நடக்குது என்ன நடக்குது எதுவுமே இவனுக்கு அதுல கன்ஃபியூஷன் வேற இவருக்கு. எந்த வீட்டுல இருந்து சத்தம் வருது? நீ வேலை செய்யுது தானே? ஆமாண்டா. ஆனா இல்ல மழை டைம்ல அங்க எப்படா போட்டை கூட கேவலமா தான். எனக்கு கேட்டா இன்னைக்கு சம்மர் நேச்சன் போல உங்களுக்கு அந்த மாதிரி. அவன் மழை டைம்லயே துணி துவைக்க போவான்டா சத்தம் கேட்கறதுக்கு. இல்லடா மத்த ஏரியால தண்ணி நான் முட்டிக்கிட்ட வரைக்கும் நிக்கும். சத்தியமா நான் பார்த்த வரைக்கும் முட்டிக்கிட்ட வரைக்கும். இவனுக்குலாம் ஆளே மொழிகிடுவானுங்க. 6-7 அடி இருக்கும் தண்ணி. 7 அடி ஒரு ஃப்ளோரே சத்தம் என்ன ஒரு தெரியல மச்சான். இல்ல சொல்லு ப்ரோ. ஆசிம் அரண்மனை 4க்கு இப்படி கூறாங்க பிரஸ் ஷோ முடிச்சிட்டு. இன்னொருத்தவன் தமன்னா வெறியா. இதுல 2 வெறியா இருக்குது. ரமேஷ் பாலா ரெண்டுத்தையும் அதனாலதான் நான் ஷேர் பண்றேன். டோனி வந்தாலே கடிக்க ஆரம்பிச்சிருவோம். டோனி எல்லாம் மாசா துணி துவைப்பான். துணி துவைக்க மாட்டான்டா, கிழவனை துவைப்பான்டா. கிழவனை எங்கடாச்சும் உனக்கு இருக்கா? ஏன்டா ரிவ்யூ அமிச்ச மேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் குட் செகண்ட் ஹாஃப் இல்லடா, என் ஃப்ரெண்ட் போயிருக்கான்டா, படம் பார்த்து முடிச்சுட்டு சொன்னா, அதனாலதான் போட்டேன். ஃப்ரெண்ட் பார்த்தா நீ பாக்கல அப்ப டெலீட் பண்ணு. இல்ல ப்ரோ, அவன் துணி துவைக்க போயிட்டான் மேல. இது நான் ஜஸ்ட் ரிசீவ் பண்ண ரிவ்யூ தான் போட்டிருக்கேன். நான் பாத்துட்டு நான் தனியா ஒரு ரிவ்யூ போடுறேன். ப்ரோ உன்னோட ஒபினியன் தூக்கிட்டு வா ப்ரோ, அடுத்தவனோட ஒபினியன் தூக்கிட்டு வராத. ஓய் வந்துட்டான்டா நீ சொல்லிட்டாரா? யார் சொன்னா இருங்க, யார் சொன்னா இந்த வார்த்தை? நான் வந்து இல்ல அவனுடைய ஒப்பீனியனே நான் மதிக்க மாட்டேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நிதிஷ் வந்துட்டான். இல்ல டோனி சொல்லு ப்ரோ. இது ஏன் போட்டேன் தெரியுமா? இதோட போட்டு மாட்டேன். இந்த பிரீமியர்ல வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கூறாங்கல்ல, பிரச்சனை இல்ல, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கூறாங்கல்ல, அதுக்காக போட்டேன். இது வந்து ப்ரோ நீ பார்த்தா போடு ப்ரோ. ஏண்டா ஒருத்தர் 4 பேர் பாசிட்டிவ் போறேன்னா பொறுக்கல சுந்தர் உனக்கு இருக்கிற உண்மையை போடணும்டா. அதுக்காக மொத்தமா வந்து பாசிட்டிவா மட்டும் தான் இருக்குன்னு போடுறது தவறுடா. அவர் சொன்ன நல்ல படம் என்ன தெரியுமா? இது லால் சலாமே. இல்ல டோனி ஒரு நிமிஷம் நல்ல படம் ஓட்டுக்கலாங்க. லால் சலாம் எப்படிங்க சொல்றது? சுந்தரு நாளைக்கு படத்துக்கு போறியா என்ன? சரி அப்படின்னா எனக்கு இல்ல ஆசிம் என்ன தம்மா சொல்லுவாரு, ஆர்டிஸ்க்கு மட்டும் வரட்டும்டா, ரீ ரிலீஸ் பண்ற பேரு நான் சொல்லாம தரன்னு உங்களுக்கு போற பேரு ஓடிடி ரிலீஸ் பண்ண சொல்லுங்கடா. ஏய் ஆமாடா, ஓடிடி ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. லால் சலாம் இல்ல உண்மையில நல்வர் லால் சலாம் ஷாம சொல்லு பத்ரி. நாளைக்கு எப்படியும் படம் பாத்துருவான் இவன் சுந்தரு. படம் பார்த்துட்டு அவன் வந்து ரிவ்யூ சொல்லட்டும். அவன் நல்லா இல்லன்னா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இல்லன்னா நல்லா இருக்கு. அவனே அந்த தமிழ் ராகேஷ்ல பாத்துட்டு வந்துருவான்டா.
அதாவது எந்த ராக்கர்ஸ் வேணாலும் பாக்கட்டும்டா. அவன் நல்லா இருக்குன்னா படம் நல்லா இல்ல, அவன் நல்லா இல்லன்னா படம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப ஒண்ணும் இல்ல இந்த படத்துக்கு தானே போற, அந்த குரங்கு பெடலா அதுக்கு தானே போற. ஒரே குரங்கு பெடலாடா பத்ரி ப்ரோ. அப்போ சலார் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? ஓகே ப்ரோ, சூப்பர். சரி ப்ரோ, அப்படியே புஷ்பா 2க்கு நல்லா இருக்குன்னு சொல்லு ப்ரோ. இல்ல அதுக்காகலாம் அந்த புஷ்பா 2 சொல்ல மாட்டேன். பாட்டே புண்ட மாதிரிதான் இருந்துச்சு. இல்லடா என் கதை என்ன தெரியுமா, அது என்ன எல்லாரும் மேல இருக்கிற பார்த்தோம் கட்டிக்கல ராம்சன் மேல ஒருத்தருக்காண்ட அலெக்ஸ் நீ சொன்ன பாத்துட்டு முடிவு பண்ணாதீங்க, பாட்டு வரட்டும். சரி பாட்டு வரட்டும் தான் சொல்லியிருக்கான், பாட்டு வந்த பேருதான் தெரியுது. தம்பி ஜரகண்டி பாட்டு எல்லாம் பாடுங்க, ஒருத்தன் கேட்கணும். முன்னே சொல்லலான்னு இருந்தேன். இப்போ நம்மளுக்கு எல்லாம் துணி கிடைக்காம நம்ம துவைக்காம இருக்கோம், ஆனா டோனிக்கு எல்லாம் கிடைச்சி அவன் இங்க வந்து சுத்தி நிக்கிறான். அப்ப நீ யோசிக்கணும். டேய் சுந்தரே வேஸ்ட். வாஷ் மிஷின் யூஸ் ஆகுற அடிக்கடி இப்ப. டேய் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா கேசவன் தான் வந்து பார்த்தேன். நிதிஷ் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, கிளம்பு. நாளைக்கு எக்ஸாம் என்ன நிதிஷ் லேட் 12 மணிக்கு வந்திருக்க? பால் இப்பதான் விட்டுச்சு. நீ மட்டும் தான் இருந்தியாடா தீனா படத்துல? இதுல பார்த்தேன், லேப்டாப்ல ஏத்தி. தீனா படத்துக்கு போனேன்னு இப்பதான். நான் இப்ப படத்துக்கு போனேன்னு சொன்னேன், படத்தை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னேன். நல்லா இருந்துச்சா? ஐய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கேவலமா இருக்கு. கிளைமாக்ஸ் சப்பையா முடிச்சான். சந்திரன் சுகேஷ் இது சொல்லாம சந்திரன் சுகேஷ் ஐடி வந்து இதுக்கு போயிட்டு அதான் நைட்ல போடுவாங்களா டைம் பாஸ் பேசி போயிட்டு தினுக்கு தீனா அப்படின்னு சொல்லி ஐசு